அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ப்ரோலிட்டேரியட் லீடர்ஸ் குழு சார்பாக தொடர்ச்சியாக சட்டம் சார்ந்த வகுப்புகள் நடத்திட்டு வரோம். அந்த வகையில் இன்று நமக்காக வகுப்பு எடுக்க கொடுக்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா மைக்கேல் ஜெரால்டு கிரில் சார். சாரை பற்றி அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா பல்வேறு தலைப்புகளின் கீழே பல்வேறு வகுப்புகளை நமக்காக நம்ம குழுவுக்காக வகுப்பு எடுத்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம குரூப்புக்காக நம்ம உறுப்பினர்களுக்காக நம்ம சட்டம் சார்ந்த வகுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி சாரோட பல மணி நேரங்களை ஒதுக்கி நமக்காக பல்வேறு வகுப்புகள் எடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம குழுவும் நம்மளும் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்கன்னா த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 சம்பந்தமா. இந்த வகுப்புல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா வகுப்பு முடிவுல கேளுங்க. சார் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஏதேனும் சந்தேகம் தான் வகுப்பு முடிவுல கேட்டுங்க. வெல்கம் சார். நான் வகுப்புல போகலாம் சார். தேங்க்யூ சார். நன்றி காளிதாஸ் சார். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நம்ம ஏபிபி பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றவியல் சிறு சட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் ஆக்ட், அது ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016, மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் 2016. இந்த சட்டத்திற்கு முன்னாடி இதுதான் முதல் சட்டமா அப்படின்னு பார்த்தா இல்ல. சில நேரங்கள்ல கேள்வி கேட்கலாம், இந்த சட்டத்திற்கு முன்னாடி இந்த சட்டம் தான் முதல் முறையாக வந்ததா, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது சட்டங்கள் இருந்தனவா அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது கேட்டா நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம். 1995 த பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் ஆக்ட் 1995 அப்படின்ற ஒரு சட்டம் இருந்தது. அதாவது மாற்றுத்திறனாளர்களுக்கான சம வாய்ப்பு, உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் முழு பங்கேற்பு சட்டம் 1995 அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது. இந்த சட்டத்தை நீக்கரவு செய்து ரிப்பீல் பண்ணிக்கிட்டு தான் நமக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சட்டத்துக்குள்ளால நேரடியா போறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி. அதாவது மாற்றுத்திறனாளி மனிதர்களும் மற்றவர்களை போன்று ஒரு மாண்பும் கண்ணியமும் உடைய ஒரு மனிதர்கள் தான் என்பதை யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி, உங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, UNGA, அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபை 12/6/2006 ஒரு கன்வென்ஷன், நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் நீங்க படிச்சிருப்பீங்க, அதுல இன்டர்நேஷனல் காவினன்ஸ், அதுவும் அதுல சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களும், அதே போல நம்ம அரசியலமைப்பு சட்டம் கேரண்டி பண்ணின உரிமைகளுக்கான ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி, ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு டிக்னிட்டி, இவைகள் எல்லாம் தான் மனித உரிமைகள்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த மனித உரிமை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் சர்வதேச பிரகடனங்கள் அல்லது சர்வதேச உடன்படிக்கைகள் அல்லது சர்வதேச ஒப்பந்தங்கள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு சட்டங்களில் இருக்கக்கூடிய உரிமைகளும் தான் அதுல சொன்ன அரசியலமைப்பு சட்டமும் பல்வேறு சர்வதேச உடன்படிக்கைகள் பிரகடனங்களில் உள்ள அந்த ரைட் டு லைஃப், ரைட் டு டிக்னிட்டி, ரைட் டு லிபர்ட்டி, ரைட் டு ஈக்வாலிட்டி என்கிற அந்த கருத்துக்கள் தான் மனித உரிமைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அந்த மனித உரிமை என்கிற சிந்தனையின் விளைவாக வந்ததுதான் இன்று நம்மிடம் இருக்கின்ற பல்வேறு பெண்கள் நலன் சார்ந்த சட்டங்கள். ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பெண் இந்த சமூகத்தில் ஒரு இணை மதிப்புடைய கண்ணியம் உடைய ஒரு மனித உயிர் என்று சொல்வதற்கே நமக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா பல்வேறு சர்வதேச பிரகடனங்களும் உரிமைகளும் நமக்கு தேவைப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பெண்களுக்கான சட்டங்கள் வந்தன. அவர்களும் இந்த சமூகத்தினுடைய சரிபாதி மனிதர்கள், அவர்களும் மனிதத்தன்மை உடையவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகவும் அதை உறுதி செய்வதற்காகவும் பல்வேறு, குறிப்பாக சிடா அப்படின்னு நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. அத சிடாவை பொறுத்தவரையில கன்வென்ஷன் ஆன் தி எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமன், அதாவது பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளை அகற்றுவதற்கான ஒரு கன்வென்ஷன். அது 1980 ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட பிறகுதான் அந்த உலகளாவிய அளவில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை போக்குவதற்கான பல்வேறு சிறப்பு சட்டங்கள், ஒரு முற்போக்கான சட்டங்கள் எல்லாம் நிறைய வந்தன.
அந்த அடிப்படையில 12/6/2006 என்ன பண்றாங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு கன்வென்ஷன், அவர்களுடைய உரிமைகளுக்கான கன்வென்ஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ், மாற்றுத்திறன் கொண்ட மனிதர்களுக்கான உரிமைகள் பிரகடனம் என்பதை 2006 ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபை நிறைவேற்றுகிறது. 2006 நிறைவேற்றி 2008 மே மாதம் 3 என்ன செய்யறாங்கன்னா என்ட்ரி இன்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. அதாவது எப்போதுமே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற நாடுகள் கையெழுத்திட்ட பிறகு அந்த அவர்களுடைய நாட்டுல என்ன செய்யணும், அவர்களுக்கு ஏற்ற வகையில் அந்த கன்வென்ஷனையோ அல்லது அந்த டிக்ளரேஷனையோ அல்லது அந்த காவினன்ட்டையோ என்ன செய்யணும், அவங்க நாட்டுக்கு ஏற்றாப்புல உள்ள சட்டமாக மாற்ற வேண்டும். அப்படி சட்டமாக உருவாக்கக்கூடிய நாட்களினுடைய தொடக்க நாள் தான் 2008 பிறகு 3/5/2008 பிறகு இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒவ்வொரு உறுப்பு நாடுகளும் தங்களுடைய நாடுகளில் இது தொடர்பான சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை உருவாக்கியது. அது 2008 நடைமுறை ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்டாலும் 2016 தான் இந்திய நாட்டில் அதனை ஒட்டிய ஒரு சட்டம், அந்த கன்வென்ஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ், அதுல என்னென்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதனுடைய அடிப்படையில் இந்த சட்டம் உருவானது. சோ அப்ப இந்த மாதிரிப்பட்ட நம்ம நேரமே பார்த்தது மாதிரி மாற்று பாலினத்தவர்களுக்கான சட்டமா இருந்தாலும் சரி, பெண்களுக்கான குடும்ப வன்முறையில் இருந்து பாதுகாக்கின்ற சட்டங்களாக இருந்தாலும் சரி, அவர்களை இழிவாக சித்தரிப்பதில் இருந்து அவர்களை பாதுகாக்கின்ற சட்டமாக இருந்தாலும் சரி, பல்வேறு வகையான சட்டங்கள் அனைத்துமே இந்த மாதிரிப்பட்ட பன்னாட்டு உடன்படிக்கைகளின் வழியாக கிடைத்ததுதான். அப்போ அதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சியான ஒரு பெரிய ஒரு வரலாறு உண்டு. குறிப்பாக நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 1948 UDHR என்று சொல்லக்கூடிய யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம், அந்த பிரகடனத்துக்கு பிறகுதான் இந்த உலகளாவிய அளவில் மனித உரிமைகள் என்கிற சிந்தனையே உருவானது. அதன் பிறகு வந்த ஒரு பெரிய உருவாக்கம் என்னன்னு சொன்ன CERD சொல்லுவாங்க, அதாவது கன்வென்ஷன் ஆன் தி எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன், அதாவது அனைத்து வகை இனப்பாகுபாடுகளை அகற்றுவதற்கான ஒரு சர்வதேச சட்டம். அது 1965 வருது. அடுத்து 1976 2 மிகப்பெரிய ஒரு பிரகடனங்கள் வருகின்றன. என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம், சமூகம் மற்றும் கலாச்சார உரிமைகள் மீதான சர்வதேச உடன்படிக்கை, இன்டர்நேஷனல் கவெனன்ட் ஆன் எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். அதே மாதிரி குடிமையியல் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கை, இன்டர்நேஷனல் காவினன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ICCPR. இது 1976 வருது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 80களில் சிடா, அதாவது கன்வென்ஷன் ஆன் தி எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான அனைத்து வகை பாகுபாடுகளை அகற்றுவதற்கான ஒரு கன்வென்ஷன் வருது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கேம்பெயின் அகெயின்ஸ்ட் டார்ச்சர், அதாவது சித்திரவதை மற்றும் பிற கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது இழிவாக நடத்துவது அல்லது தண்டனை வழங்குவதற்கு எதிரான ஒரு உலகளாவிய மாநாடு, கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் அண்ட் அதர் குரூயல், இன்ஹியூமன் ஆர் டிகிரேடிங் ட்ரீட்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். இது 1984 வருது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் சைல்டு, குழந்தைகள் உரிமைகளுக்கான ஒரு பெரிய சட்டம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அனைத்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சர்வதேச சட்டம், இன்டர்நேஷனல் காவினன்ட் ஆன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் ஆல் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தியர் ஃபேமிலிஸ். இதெல்லாமே நமக்கு ஒரு பெரிய லாங் மார்ச். இது போன்ற ஒவ்வொரு பெண்கள் பார்த்தா அங்கேயும் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பார்த்தா அங்கேயும் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, குழந்தைகள் பாத்தீங்கன்னா அதுலயும் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, சித்திரவதை செய்வதற்கு பாத்தீங்கன்னா அங்கேயும் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, அதே போல இன பாகுபாடுகள் பாத்தீங்கன்னா அங்கேயும் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, அதே போல சமூக பொருளாதார கலாச்சார உரிமைகள் பாத்தீங்கன்னா அங்கும் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, குடிமையல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா அங்கும் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க. இப்படி பல்வேறு வகையான அந்த மனித உரிமை தொடர்பான அந்த கருத்துக்களில், பொருள்களில் இந்த மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படுபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான சிறப்பான கவனிப்பு என்பதும் அவர்களை சிறப்பான முறையில் பாதுகாப்பது என்பதும் சில குறிப்பாக எதிலையும் சொல்லப்படவில்லை. பொதுவாக மனிதர்கள் என்ற போர்வையில் இருந்தாலும் இவர்களுக்கான வாய்ப்பும் வசதிகளும் அவர்களுக்கான அந்த
தகுதிநிலை சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் அனைத்துமே மறுக்கப்பட்டே தான் இருந்தது. அதனை கண்ணுற்ற பிறகுதான் 2006 உருவான இந்த கன்வென்ஷன் நமக்கு 1995 மனித உரிமைகள் பார்வையில் உண்டான பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் ஆக்ட் 1995 வந்து ரீகன்சிடர் பண்ண வைக்கிறாங்க. பார்க்கும்போது இந்த சட்டம் என்பது ஒத்து வராது, இதை விட சிறந்த ஒரு சட்டம் வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த 2006 வந்த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் ஆக்ட்ல எதையெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றாப்புல ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க. அதுல என்னதெல்லாம் இருந்துன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாற்றுத்திறன் கொண்ட மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மாற்றுத்திறன் கொண்ட மனிதர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு இன்ஹரண்ட் டிக்னிட்டி, ஒரு உள்ளார்ந்த மாண்பு கண்ணியம் உண்டு, அவற்றை மதிக்க வேண்டும் என்று சொன்னது. இந்த மனிதர்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஆட்டோனாமி, ஒரு தனிநபர் தன்னுரிமை என்பது உண்டு என்பதை அது மதித்தது. அதே போல இந்த மாற்றுத்திறனாள் கொண்ட மனிதர்களும் தனது விருப்பங்களை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காக, அதாவது ஃப்ரீடம் டு மேக் ஒன்ஸ் ஓன் சாய்ஸஸ், என்னுடைய சுய விருப்பத்தை, என்னுடைய சொந்த விருப்பத்தை நானே தெரிந்து கொள்வதற்கான சுதந்திரத்தை அது தருகிறது. அதே போல இண்டிபெண்டன்சி ஆஃப் பர்சன்ஸ், ஒரு தனி மனிதனுடைய உரிமை, தனிநபர் அதிகாரம், அந்த இண்டிபெண்டன்ஸ் அதுல இருக்குது. அதே போல ஒரு மாற்றுத்திறன் கொண்ட மனிதர்களை எந்த சூழ்நிலையிலும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, நான் டிஸ்கிரிமினேஷன் என்கிற ஒரு பெரிய கான்செப்ட் அதுக்குள்ளால இருந்தது. அதே போல ஒவ்வொரு மாற்றுத்திறன் கொண்ட மனிதர்களும் இந்த சமூகத்தில் அவர்களுக்கு ஏற்ற வகையில், அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற வகையில், அவர்கள் விரும்புகின்ற அடிப்படையில் ஒரு எஃபெக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் இன் த சொசைட்டி, அந்த ஒரு முழுமையான, அந்த சமூகத்தில் முழுமையான பங்கேற்பும், அந்த சமூகத்துல ஒரு எஃபெக்டிவா, அதாவது ஒரு என்ன சொல்றது, பயனுறும் வகையிலான ஒரு பங்கேற்பு, ஒரு முழுமையான பங்கேற்பு இருக்க வேண்டும் என்பதை அது சொல்லுகிறது. அதே போல ரொம்ப முக்கியமா அந்த கன்வென்ஷன் என்ன சொல்லுதுன்னா, மாற்றுத்திறனாள் மனிதர்கள் அவர்களுக்கு ஒரு வேறுபாடு இருக்கு, மற்றவர்கள்ட்ட இருந்து அவங்க கிட்ட ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது, அவங்க கிட்ட அவங்களுடைய அந்த டிஃபரன்ஸ், அந்த வேறுபாட்டிற்கு மதிப்பு அளித்து அதனை ஒரு மனித வேற்றுமை மற்றும் மனித ஒரு மாண்பின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெஸ்பெக்ட் ஃபார் டிஃபரன்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் of people with disabilities as part of human diversity and humanity. அதாவது இந்த பல்லுயிர், அந்த மனித பல்லுயிர்ல அவர்களும் ஒரு உயிர் தான், அவர்களுக்கும் ஒரு மனித மாண்பு உண்டு, அந்த அடிப்படையில் அவர்களுடைய வேறுபாடு, அவர்கள் வேறுபாட்டோடு இருப்பார்கள், அந்த வேறுபாடுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை என்ன செய்யுது அந்த கன்வென்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் சொல்லுது. அதே போல ஒவ்வொரு இடத்துலயும் அவர்கள் சம வாய்ப்பு, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஓகே, ஆனா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் அவர்கள் ஒரு கட்டடத்தை போய் அணுகிறது, அவர்கள் ஒரு தொலைத்தொடர்பை அவங்க பயன்படுத்துறது அப்படிங்கிற அடிப்படையில நிறைய அவங்களுக்கு வந்து ஆக்சசிபிலிட்டி இல்லாம இருந்தாங்க. அப்ப அந்த அணுகும் தன்மையிலும் அவர்களுக்கு இந்த அக்சசிபிலிட்டியிலையும் ஒரு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அந்த ஈக்குவாலிட்டி வந்து எப்படி இருக்கணும், மாற்றுத்திறன் கொண்ட ஆண்களுக்கும் மாற்றுத்திறன் கொண்ட பெண்களுக்கும் சமமாக இருக்க வேண்டும். அதே போல மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் அவர்களுடைய திறமைகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்கிறதெல்லாம் பல்வேறு வகையிலான அந்த மதிப்பளிப்பை, அந்த அங்கீகரிப்பை, அந்த வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்வதை இந்த மனித மாண்பின், இந்த மனித ஹியூமன் டைவர்சிட்டியினுடைய ஒன் ஆஃப் த ஒரு மேஜர் ரீசனா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று UNCRPD என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் பீப்புள் வித் டிசேபிலிட்டி என்கிற அந்த பிரகடனத்துல இருக்குது. இதன் அடிப்படையில் வந்ததுதான் இந்த சட்டம். இந்த சட்டம் வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2016 என்ன செய்யுது, டிசம்பர் மாதம் 27 நாட்டினுடைய குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலிப்பை பெறுகிறது. ஒப்புதலை பெற்றாலும் மறு ஆண்டு 2017 ஏப்ரல் மாதம் 19 தான் இது நடைமுறைக்கு வந்தது. அப்ப இந்த சட்டத்தினுடைய பெயர் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ், ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ் ஆக்ட் 2016. இந்த சட்டத்தினுடைய எண் 49 ஆஃப் 2016. இதனுடைய பிரசிடென்ட் அசன்ட் கிடைச்ச நாள் வந்து 27/12/2016. இது நடைமுறைக்கு வந்த நாள் 19/4/2017. இப்ப இந்த சட்டத்தை பொறுத்தவரையில நமக்கு நாம படிக்க வேண்டியது இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இதுல எத்தனை சாப்டர்ஸ் முதல்ல பார்க்கணும்.
எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, எத்தனை ஷெட்யூல் இருக்குது, எத்தனை செக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுல நமக்கு வந்து மொத்தம் 102 பிரிவுகள். 102 பிரிவுகளும் இந்த சட்டத்தினுடைய 17 சாப்டர்ல இருக்குது. அத்தியாயம் 17 அத்தியாயங்கள், சாப்டர்ஸ் 17 சாப்டர்ஸ்ல இந்த 102 பிரிவுகளும் ஒரே ஒரு ஷெட்யூல். அந்த ஷெட்யூல்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டிசேபிலிட்டிஸ்னுடைய வகைகளை பத்தி சொல்றாங்க. அப்ப இந்த சட்டத்தினுடைய பிரசிடென்ட் அசன்ட் ஆனது வந்து 27/12/2016, இது நடைமுறைக்கு வந்தது 19/4/2017. இது வந்து 17 சாப்டர்ஸையும் 102 பிரிவுகளையும் ஒரு அட்டவணையையும் கொண்டது. இப்ப இதுல வழக்கமா நம்ம பாக்குறது தான். இப்ப 102 செக்ஷனையும் 1-2 படிக்கணுமா அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை. நமக்கு இது பிரிலிமினரிக்கான கேள்விகளின் அடிப்படையில் இவர்களுடைய உரிமைகள் குறித்து இந்த சட்டம் சொல்லக்கூடிய சில அமைப்புகள், இந்த சட்டம் சொல்லக்கூடிய சில இன்ஸ்டிடியூஷன், இந்த சட்டம் சொல்லக்கூடிய சில போர்ட்ஸ் என்னது, இந்த சட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது, இந்த சட்டத்தின் மூலமாக உருவாக்கக்கூடிய இந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டிஸினுடைய பணிகள் என்ன, அதே போல இதுல இருக்கக்கூடிய அஃபென்ஸ் என்ன, ஸ்பெஷல் கோர்ட் யாரு, அதே போல ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய தகுதிகள் என்ன, இந்த சட்டத்தினுடைய அஃபென்ஸின் அடிப்படையில் என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது என்பது பற்றி ஒரு ஓவராலா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாலே கட்டாயம் இதுல அதிகபட்சமா ஒரு கேள்வி வரலாம். அதிகபட்சமா வேற வழியே இல்லை அப்படின்னா ஒரு 2 கேள்வி கேட்கலாம். அதுக்கு மேல பிரிலிமினரிக்கு இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் முதல்நிலை தேர்வில் வந்து நீங்க வந்து 12,000-15,000 பேர்ல ஒரு 500-600 பேரை செலக்ட் பண்றதுக்கான முதல்நிலை தேர்வு. இந்த முதல்நிலை தேர்வில் நீங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு மதிப்பெண்களும் உங்களை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான மதிப்பு. அப்ப அந்த 12,000 பேர்ல ஒரு 11,000 பேரை கழிக்கிற ஒரு ப்ராசஸ்ல ஒரு கேள்வியில நீங்க வந்து வெளியே போயிடக்கூடாது. அதனால இந்த சட்டம் ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில பாருங்க, இதுல 2வது பிரிவு வந்து பல பொருள் விளக்கங்களை தருகின்ற பிரிவாக இருக்கிறது. அதுல ஒரு ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு 4-5 வார்த்தைகள் பாத்துக்குங்க. பேரியர்னா இந்த தடையூறு. எது வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளை இந்த சமூகத்தோடு தொடர்பு பண்ண முடியாத அளவிற்கு இருக்கிறது என்பதை குறித்த அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. சோ அப்ப தடையூர் என்பது என்ன என்பதை சொல்லியிருக்கக்கூடிய பிரிவு வந்து 2C. அது என்னன்னா இந்த மாற்றுத்திறன் கொண்ட மனிதர்களை இந்த சமூகத்தோடு தொடர்பு கொள்வதில் அவங்களுக்கு என்னென்ன வகையிலெல்லாம் தடை இருக்கிறதோ அதை அனைத்தும் பேரியர் என்று சொல்லுகிறார்கள். இதன் அடிப்படையில் வரக்கூடிய அடுத்த ஒரு வார்த்தை 2D, கேர் கிவர், அதாவது காப்பளிப்பவர். இந்த கேர் கிவர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டா சில நேரங்கள்ல ஒன் வேர்டு கொஸ்டின் கூட கேட்கலாம். அந்த கேர் கிவர் அப்படிங்கிறவங்க வந்து இதுல என்ன சொல்லியிருக்குது அப்படி பாத்தீங்கன்னா, அவர் வந்து ரெம்யூனரேஷனுக்காகவோ இல்லைன்னா நான் ரெம்யூனரேஷனுக்காகவோ, ஊதியத்திற்காகவோ அல்லது ஊதியம் இல்லாமலோ அந்த அவருடைய பொறுப்பை, அவங்க காக்க வேண்டிய பொறுப்பை அல்லது அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டிய பொறுப்பை அல்லது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய வேலைகளை செய்யக்கூடியவர் தான் காப்பளிப்பவர். அப்ப காப்பளிப்பவர் யார் வேணாலும் இருக்கலாம். அது ஊதியத்திற்காக இருக்கலாம், இல்லைன்னா ஊதியம் இல்லாம இருக்கலாம். இந்த காப்பளிப்பவர் கேர்கிவருடைய வேலை என்னன்னா அவங்களுக்கான கேர் கொடுக்கறது, அவங்கள ஆதரவு வச்சு கொடுக்கறது, அவங்களுக்கான அசிஸ்டன்ஸ் இது பண்ணக்கூடியதான். அவங்க யார் இருந்தாலும் அவர்கள் கேர்கிவர் என்று அழைக்கப்படுவார்கள். அதே போல 2M என்ன சொல்லுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இது ரொம்ப முக்கியமானது இந்த சட்டத்துல. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாற்றுத்திறன் கொண்ட இந்த சட்டம் சொல்லுகின்ற இந்த மாற்றுத்திறன் மாணவர்கள், மாற்றுத்திறன் கொண்ட மனிதர்களை மற்ற மாற்றுத்திறன் அல்லாத மாணவர்களோடு இணைத்து கொடுக்கக்கூடிய கல்வி, அந்த முறைதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதாவது உள்ளடக்கிய கல்வி. இந்த சட்டம் சொல்லுகின்ற கல்வி என்ன வகை கல்வி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதாவது சிறப்பு பள்ளி மாற்றுத்திறனாளர்களுக்கெல்லாம் தனியா தான் படிக்கணும், அவங்க மற்றவர்களோடு சேர்ந்து படிக்க கூடாது என்று சொல்லக்கூடியதே ஒரு டிஸ்கிரிமினேஷன். சோ ஒரு நான் டிஸ்கிரிமினேட்டரி ஒரு எஃபர்ட் தான் ஒவ்வொரு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டும் எடுக்கணும். அப்ப அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அதுக்கான ஒரு பெரிய ஒரு ஃபார்மோஸ்ட் ஒரு வேலையை அது செய்யறதுனால இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த சட்டத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது செக்ஷன் 2M இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 2R, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி. அதாவது வந்து பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி அப்படின்னா அந்த சிறப்பு குறைபாடு, அதாவது ஒரு குறியீட்டளவு குறைபாடு கொண்ட மனிதர்கள் அப்படின்னு. இதுல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குறைபாடு கொண்டவர்களிலும், ஏன்னா குறைபாடுகளை பத்தி நமக்கு எங்க சொல்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இதுல ஷெட்யூல்ல இருக்குது. அதுல என்னென்ன டிசேபிலிட்டி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் டிசேபிலிட்டி சொல்றாங்க, இன்டலெக்சுவல் டிசேபிலிட்டி சொல்றாங்க,
மென்டல் பிஹேவியர் சொல்றாங்க, அதே போல வந்து மல்டிபிள் டிசேபிலிட்டிஸ் சொல்றாங்க. பிறகு அந்த பார்க்கின்சன் இது மாதிரிப்பட்ட நோய்கள் எல்லாம் சேர்த்து சொல்லி ஒரு 5 வகையான டிசேபிலிட்டிஸ் சொல்றாங்க. அதுக்குள்ளாடி இப்ப பிசிக்கல் டிசேபிலிட்டிஸ்க்குள்ளால லொகோமோட்டர் டிசபிலிட்டி, இயக்க குறைபாடு இருக்குது, விஷுவல் இம்பேர்மெண்ட் பார்வை குறைபாடு இருக்குது, ஹியரிங் இம்பேர்மெண்ட் செவித்திறன் குறைபாடு இருக்குது, அதே போல பேச்சு மற்றும் செவித்திறன் தெளிவற்ற ஒரு நிலை, அதையும் அதுல சொல்றாங்க. அடுத்து இன்டலெக்சுவல் டிசேபிலிட்டியை பொறுத்தவரையில அறிவுசார் மாற்றுத்திறன் சொல்றாங்க. அந்த அறிவுசார் மாற்றுத்திறனை பொறுத்தவரையில நமக்கு ரொம்ப தெரிஞ்சது வந்து அந்த தற்புனைவு ஆழ்வு பல்வகை சீர்குலைவுன்னு சொல்லக்கூடிய ஆட்டிசம், அந்த ஆட்டிசம், அதே போல லேர்னிங் டிசேபிலிட்டிஸ் இதெல்லாம் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மென்டல் பிஹேவியரை சொல்லும் போது மனநோய், மென்டல் இல்னஸ் ஆர் மென்டல் ரிட்டார்ட்னஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தசை சிதைவு நோய், அந்த நடுக்கம், அதே போல இந்த பிளட் டிசார்டர் இதெல்லாமே ஒரு டைப்பா சொல்றாங்க. எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பிசிக்கல் டிசேபிலிட்டி இருக்கு, இன்டெலெக்சுவல் டிசேபிலிட்டி இருக்கு, மற்ற எல்லாமே மென்டல் பிஹேவியர்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களதான் மல்டிபிள் டிசேபிலிட்டிஸ் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கறதுல வந்து ஒவ்வொரு மாற்றுத்திறன் மாணவர்களையும் மற்றவர்களோடு இணைத்து எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு அவர்களை இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ங்கிற வார்த்தை 2M சொல்றாங்க. சாரி, அந்த இடத்துல அந்த இப்ப அந்த சொன்ன 5 வகை நபர்களும் அதுல ஒரு குறியீட்டளவு பெஞ்ச் மார்க் சொல்றாங்க. இப்ப லொகோமோட்டர் டிசேபிலிட்டி அப்படின்னா 40%, எம்ஆர் அப்படின்னு சொன்னா 70% அப்படின்னு எங்கேயாவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அப்படி எதுவுமே வரையறை செய்யப்படவில்லை என்று சொன்னால் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டியினுடைய அந்த அளவு என்பது 40%. மற்றவங்க எல்லாம் 40% கீழே இருக்கிறவங்க டிசேபிலிட்டி பர்சன் தான், ஆனா தே ஆர் நாட் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி பர்சன். அப்ப அந்த பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி பர்சன்னா யாரு, டிசேபிலிட்டி பர்சனுக்கு அந்த டிஃபரன்ஸ் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அந்த பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிங்கிறது வந்து எந்த வகையிலும் வரையறை செய்யப்படவில்லை என்று சொன்னால் 40% அதற்கு மேலும் இருப்பவர்கள் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி என்று அழைக்கப்படுவார்கள் என்று செக்ஷன் 2R சொல்லுது. அதே போல 2S என்ன சொல்றாங்க அப்படின்னா பர்சன் வித் டிசேபிலிட்டி. இது வந்து நமக்கு 2C படிக்கும் போது தெரியும். இந்த சமுதாயத்துல பிறருக்கு சமமாக ஒரு முழுமையாக முறையில் பங்கேற்க முடியாத ஒரு பிசிக்கல், மென்டல், இன்டெலெக்சுவல் ஆர் சென்சரி இம்பேர்மெண்ட், எனக்கு ஒரு உடலியல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ என்னுடைய அறிவு சார்ந்த ரீதியாகவோ அல்லது என்னுடைய உணர்தல் ரீதியாகவோ எனக்கு எங்கோ ஒரு இடத்துல குறைபாடு இருக்குது, அதனால நான் இந்த சமூகத்தில் மற்றவர்களோடு சேர்ந்து பேச முடியாது, பிசிக்கல் மற்றவங்களோட சேர்ந்து நடக்க முடியாது, ஓட முடியாது, அவங்களோட அவங்க அளவுக்கு போட்டி போட முடியாது, அவங்க அளவுக்கு நான் வந்து என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது, பார்வை திறன் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இது மாதிரிப்பட்ட அந்த பிறருக்கு சமமாக ஒரு முழுமையான பங்கேற்பை செய்ய முடியாத அளவில் இருக்கக்கூடிய பிசிக்கல் இம்பேர்மெண்ட் ஆர் மென்டல் இம்பேர்மெண்ட் ஆர் இன்டெலெக்சுவல் இம்பேர்மெண்ட் ஆர் சென்சரி இம்பேர்மெண்ட் அப்படிங்கிறதுதான் பர்சன் வித் டிசேபிலிட்டி. இப்படிப்பட்டவங்க, அப்படிப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் இந்த சட்டம் சொல்லக்கூடிய வகையில் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டி. இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் 2T, T for tree. இந்த ட்ரீயை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா persons with a disability having high support needs, உயர் ஆதரவு தேவைப்படுகின்ற மாற்றுத்திறனாளிகள். அப்ப பர்சன் வித் டிசேபிலிட்டினா யாரு, பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டினா யாரு, அதே போல உயர் ஆதரவு பர்சன் வித் டிசேபிலிட்டி ஹேவிங் ஹை சப்போர்ட் நீட்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது இதுல நமக்கு RST அதுல நமக்கு வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இனி நம்ம சாப்டர் வைஸ் போயிடலாம். அந்த சாப்டரை பொறுத்தவரையில செகண்ட் சாப்டர் பாருங்க. இந்த செகண்ட் சாப்டர் தான் ரொம்ப முக்கியமான சாப்டர். என்னன்னா மெயின் எழுதுறவங்களுக்கு இந்த செகண்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய பீப்புள் வித் டிசேபிலிட்டிஸ்க்கான ரைட்ஸ் அண்ட் என்டைட்டில்மெண்ட் குறித்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் எழுதுகன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த சட்டத்தை சொல்லி சட்டத்தினுடைய செகண்ட் சாப்டரை சொல்லி செக்ஷன் 3 to 15 செக்ஷன்ஸ் வரைக்கும் இதை பத்தி சொல்லுது அப்படின்றத சொல்லி அந்த 3 to 15ல இருக்கக்கூடிய அந்த மார்ஜினல் நோட்ஸ் நீங்க வந்து புல்லட் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னாலே அது வந்து ஒரு 5 மார்க்ஸ். ஏன்னா நமக்கு மைனர் ஆக்டை பொறுத்தவரையில 5 மதிப்பெண்கள் கேள்வியாகத்தான் கேட்கிறார்கள். 20 கேள்வி வருது. 10 தமிழ்நாடு மைனர் ஆக்ட்ல இருந்தோம், 10 மத்திய அரசினுடைய மைனர் ஆக்ட்ல இருந்தோம். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன் 3 to 15 சொல்லுது. அந்த 3 என்ன சொல்லுதுன்னா பிறருக்கு சமமாக அவர்கள் என்ன செய்யணும், அந்த டிஸ்கிரிமினேஷன்
பாகுபாடு இல்லாமல் அவர்கள் சமமாக நடத்தப்படுகின்ற உரிமை உடையவர்கள். அதுல அந்த ரைட்ஸ் அண்ட் என்டைட்டில்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே வித்தியாசமான மீனிங் உண்டு. ரைட்ஸ்ங்கிறது வந்து எனக்கான உரிமை, என்டைட்டில்மெண்ட்ங்கிறது வந்து அது ஒரு உரிமை உடைமை. அந்த ரைட்ஸ் எனக்கு வந்து இன்பில்ட்டா இருக்கிறது, அந்த என்டைட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உரிமை உடைமை. அது என்கிட்ட இருக்குது, அப்படி ஒரு உரிமை உடைமை என்கிட்ட இருக்குது. அதை நீங்க யாரும் டிஸ்போசஸ் பண்ண முடியாது, என்னுடைய ரைட்ஸை நீங்க வயலேட் பண்ண முடியாது. சோ ரைட்ஸை வயலேட் பண்ணலாம், என்டைட்டில்மெண்ட்டை வந்து டிஸ்போசஸ் பண்ணலாம். சோ இப்போ உரிமைகள் உடைமைகள், உரிமை உடைமைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ நான் வந்து சமமாக நடத்தப்படுவதற்கு நான் உரிமை உடையவன். நான் வந்து எனக்கு சமமாக நடத்தப்படுகின்ற அந்த உரிமை எனக்கு இருக்கிறது, அதுல என்ன பாகுபாடுத்த கூடாது, நான் டிஸ்கிரிமினேஷன். சோ நான் என்ன டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது என்பது அது என்னுடைய என்டைட்டில்மெண்ட், நான் மற்றவர்களை போல நடத்த வேண்டும் என்பது. சோ இப்ப செக்ஷன் 3 வந்து ஈக்வாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷனை பத்தி சொல்லுது. இதுக்கு அரசுகள் இந்த ரைட்ஸ் அண்ட் என்டைட்டில்மெண்ட்ஸ் அவ்வளோத்தையுமே அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 3 வகையான அரசு சொல்லியிருப்பாங்க, மத்திய அரசு, மாநில அரசு, அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். அப்ப மத்திய அரசுங்கிறது வந்து நேரடி அவங்க சப்ஜெக்ட்ல வர்றதுக்கெல்லாம் அவங்க வந்துருவாங்க. மாநில அரசு மத்திய அரசினுடைய அந்த கொள்கைகள் வகுத்தளிக்கும் போது அவங்க சொல்றக்கூடியதனுடைய கைட்லைன் படி செயல்பட வேண்டியது யாரு, நம்ம மாநில அரசுகள். அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது வந்து நமக்கு செக்ஷன் 12 நம்ம ஆர்டிகல் 12 கான்ஸ்டிடியூஷன் படிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அரசுகள் என்பது யாரெல்லாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அப்ப மத்திய அரசு மாநில அரசு மட்டுமல்ல, அது சம்பந்தமான போர்ட்ஸ், அத்தாரிட்டிஸ், லோக்கல் பாடிஸ், இது மாதிரிப்பட்ட சட்ட தகுதி கொண்ட நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது, அது தன்னாட்சி பெற்ற நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றன. சோ அதனாலதான் அந்த வார்த்தையை வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஈக்வாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன் வந்து என்ன பண்ணணும், என்ஷூர் பண்ணணும். அது அவங்களுடைய ஒன் ஆஃப் த ரைட்ஸ் அண்ட் என்டைட்டில்மெண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பொதுவாக எல்லாரும் காமனா இருக்கிறது 4 பாத்தீங்கன்னா டிசேபிலிட்டிஸ் கொண்ட பெண்களும் குழந்தைகளும், இவர்களுக்கும் என்ன செய்யணும், அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் மற்றவர்களுக்கு ஈக்குவலாக அந்த சமமாக அந்த இதை அவைல் பண்றத இது வந்து என்னென்ன என்ஷூர் பண்ணணும். அதே போல செக்ஷன் 5 கம்யூனிட்டி லைஃப், அவங்க இந்த ரைட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ரைட்ஸ்ல பெரிய ரைட் என்னன்னா அவங்க கம்யூனிட்டி லைஃப், அவங்க வந்து ஒரு கூட்டு வாழ்வு வாழ்வதற்கு தகுதி உடையவர்கள், உரிமை உடையவர்கள். தகுதி உடையவர்கள்னா குவாலிஃபைடு, ஆனா இவங்க என்னது என்டைட்டில்டு. அவங்க என்னன்னா ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிறேன், நான் இந்த பெற்றோருக்கு மகனாக, இந்த பெற்றோருக்கு மகளாக, இந்த சகோதரர்களுக்கு நான் ஒரு சகோதரனாக, சகோதரியாக, இந்த சமூகத்தில் இந்த குடும்பத்திற்கு ஒரு உறவினராக நான் இருக்கிறேன் அப்படின்னா இவர்களோடு வாழ்வதற்கு எனக்கு உரிமை உண்டு. அந்த கம்யூனிட்டி லைஃபை என்ஷூர் பண்ணக்கூடியதான் செக்ஷன் 5. அப்ப செக்ஷன் 6 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி என்னது இவரை மனிதத்தன்மை என்று நடத்தினாலோ அல்லது கொடுமைப்படுத்தினாலோ, அதாவது அவரை அபியூஸ் பண்ணாலோ, குரூயல்டி, அன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட், இதுல இருந்து பாதுகாப்பதற்கும் இவர்களுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 6 சொல்லுது. 7 பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அபியூஸ், மாற்றுத்திறன் கொண்ட மனிதர்கள் மீது நடக்கக்கூடிய அபியூஸ், வயலன்ஸ், எக்ஸ்பிளாய்டேஷன், இவர்கள் இது மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்ல இவர்களை தவறான முறையில் கையாள்வது, இவர்கள் மீது வன்முறை ஏவுவது, இவர்களை சுரண்டுவது, இவர்களுக்கான இந்த பாதுகாப்பை செல்வதற்கு செக்ஷன் 7ல இந்த மாதிரிப்பட்ட ஒரு தவறாக கையாள்வதிலிருந்து, இவர்கள் மீது வன்முறை பிரயோகிப்பதிலிருந்து, இவர்களை சுரண்டுவதிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கிறது இவர்களுக்கான உரிமை இருக்குது. ஆனா இந்த செக்ஷன் 7 வந்து ரொம்ப கவனமா நீங்க பார்க்க வேண்டியது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறன் கொண்ட மனிதர்களை யாராவது பாதுகாக்கிறாங்க அப்படின்னா இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்ட வன்முறைக்கு, இப்படிப்பட்ட சுரண்டலுக்கு, இப்படிப்பட்ட தவறாக கையாள்வதற்கு எதிராக ஒரு சட்டமுறை தீர்வுக்கு வழிவகை செய்வதற்கும் இவர்களுக்கு உரிமை உண்டு. உரிய நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்து மறுவாழ்வு கொடுப்பதற்கு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் இருக்குது. அவருக்கு இந்த தகவல் போயிருச்சுன்னு சொன்னா அந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், நமக்கு வந்து தாசில்தார்ல இருந்து கலெக்டர் வரைக்கும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தான். இவர்கள் வந்து இந்த புகாரை குறித்து ஆய்வு செய்து இவர்கள் தவறாக கையாளப்படுகிறார்களா, இவர்கள் மீது வன்முறை நிகழ்ந்திருக்கிறதா, இவர்கள் சுரண்டப்படுகிறார்களா என்று ஆய்வு செய்து இவர்களை என்ன செய்யணும், ரிலீஸ் பண்ணி இவர்களுக்கான ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ இவங்க செய்யணும். தேவைப்பட்டால் செக்ஷன் 7 படி போலீஸுக்கு என்ன செய்யணும், அந்த கம்ப்ளைண்ட கொடுத்து நடவடிக்கை எடுப்பதற்கும் என்ன செய்யலாம், இழப்பீடு கொடுப்பதற்கும் இந்த 7வது பிரிவு கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோ இது மாதிரிப்பட்ட சூழ்நிலை இதுவும் அவர்களுடைய ரைட்ஸ் அண்ட் என்டைட்டில்மெண்ட் தான்.
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஆபத்தான காலங்கள், பேரிடர் காலங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஆர்ம்டு கான்ஃபிளிக்டா இருக்கலாம், இல்லைன்னா ஹியூமனிடேரியன் எமர்ஜென்சிஸா இருக்கலாம், அல்லனா நேச்சுரல் டிசாஸ்டர் இயற்கை பேரிடர் காலம், அல்லது மனிதநேயம் சார்ந்த அவசர நிலை. இப்ப எங்கேயாவது 2 நாடுகளுக்குள்ளால சண்டை நடந்துருச்சு, இல்லைன்னா 2 இனக்குழுக்களுக்குள்ளால சண்டை நடந்துருச்சு, அந்த நேரத்துல வலுவா இருக்கிறவங்க எல்லாம் ஓடிடுவான், மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் மாட்டிக்குவான், தீய வச்சு எரிச்சாலும் அந்த வீட்டோட எரிங்கி பொசிஞ்சு செத்து போயிடுவான். சோ அது மாதிரிப்பட்ட அந்த எமர்ஜென்சிஸ் காலம், இல்லைன்னா ஆர்ம்டு கான்ஃபிளிக்ட், 2 நாடுகளுக்கு இடையே அந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போரு, இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் போரு, இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல வந்து ஆர்ம்டு கான்ஃபிளிக்ட், கையெறி குண்டுகள்ல இருந்து, பீரங்கி தாக்குதல்ல இருந்து, வான்வெளி பெரிய என்ன செயற்கைக்கோள் தாக்குதல் வரைக்கும் பண்ணும்போது இவர்களுக்கும் பாதுகாப்பதற்கான, இவர்களை பாதுகாத்து ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இருக்கணுமா அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 8ல இருக்குது. அதே போல வந்து ஒரு அந்த நமக்கு வந்து கம்யூனிட்டி லைஃபுக்கான ஒரு வாழ்க்கை முறை அவங்களுக்கு இருக்குது, செக்ஷன் 5ல இருக்குது. ஒரு குழந்தையை, மாற்றுத்திறன் கொண்ட குழந்தையை நீதிமன்ற உத்தரவின்றி அவர்களை என்ன செய்ய முடியாது, பெற்றோரிடமிருந்து பிரிக்க முடியாது, குடும்ப உறவினர்களிடம் பிரிக்க முடியாது. அப்படி அவர்களிடம் பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா அதான் அந்த செக்ஷன் 5ல கம்யூனிட்டி லைஃபுக்கு உரிமை இருக்கிறது. அவங்களுக்கு அந்த வீட்டுல, அந்த ஹோம்ல, அந்த அவங்க பிறந்த இடத்துல, அவங்க பிறந்த குடும்பத்தோடு வாழ்வதற்கும் வளர்வதற்கும் அவர்கள் உரிமை உடையவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பெற்றோர்களோ குடும்ப உறவினர்களோ அவர்களை கைவிடும் போது ஒரு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இவங்களை என்ன செய்யலாம், மாற்றி அவங்களுக்கான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் செய்யறதுக்கு செக்ஷன் 9ல இது இருக்குது. அதே போல மாற்றுத்திறன் கொண்ட மனிதர்களுக்கான ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் அது எந்த செக்ஷன்ல இருக்குன்னா செக்ஷன் 10ல இருக்குது. அதாவது இவங்களுடைய விருப்பம் இல்லாமல், மாற்றுத்திறனாளிகளுடைய விருப்பம் இல்லாமல் அவர்களை ஸ்டெரிலைஸ் பண்ணக்கூடாது, அவர்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சைகள் செய்யக்கூடாது, அவர்களுக்கான ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் வந்து செக்ஷன் 10ல வந்து என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கிறது. அதே போல ஓட்டிங் ரைட்ஸ் செக்ஷன் 11 பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. அவங்க வாக்களிப்பதற்கு, விரும்பியவர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாக்களிக்கும் அந்த மையங்களுக்கு அவர்கள் மனித மாண்புடன் சென்று வருவதற்கு, உரிய வசதிகளுடன் சென்று வருவதற்கு இவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீதி பெறுவது, நீதிமன்றத்தை அணுகுவது, அக்சசிபிலிட்டி, ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ், இதுக்கான ஒரு நீதி அமைப்புகளை பயன்படுத்துறது, சட்ட உரிமைகளை இங்க பயன்படுத்திக் கொள்றது, சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்களை பயன்படுத்திக் கொள்வது. எங்கேயாவது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஒரு நெட்ல வச்சிருக்கிறாங்க, எனக்கு பார்வை மாற்றுத்திறன் கொண்ட மனிதனாக இருந்தால் அதை வந்து என்னது ஆடியோவில் கேட்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கணும். அதே போல ஒரு பிரெய்லியில பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படியும் பண்ணணும். சோ ஆவணங்களை அணுகும் தன்மையிலும் என்ன செய்யணும், முடிந்த வரையிலும் அந்த ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் என்பது வந்து இவர்களுக்கு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்திலையுமே வந்து எல்லா வகையிலுமே ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி, இல்லைன்னா ஒரு செவித்திறன் மாற்றுத்திறனாளி, ஒரு இயற்கை குறைபாடு உள்ளவர், இப்ப இயற்கை குறைபாடு உள்ளவர்களுக்கு தான் என்னது அந்த ரேம்ப் அமைக்கிறாங்க, பார்வை மாற்றுத்திறன்காரங்களுக்கு தான் அந்த ஆடியோ அண்ட் பிரெய்லி கொடுக்குறாங்க. அதே போல செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அந்த பிரெய்லி பிரயோஜனப்படுத்துறாங்க. இப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுக்கு உரிய அந்த அந்த அணுகலை உறுதி செய்து நீதி பெறுகின்ற நடவடிக்கைகளை செக்ஷன் 12 சொல்லுகிறது. அதே போல இவங்களுக்கான லீகல் கெப்பாசிட்டி, இவங்க வந்து சட்ட தகுநிலை உண்டா அப்படின்னா உண்டு. ஈவன் மென்டல் இல்னஸ் உள்ளவங்க கூட அந்த மென்டல் இல்னஸ் இல்லாத காலங்களில் செய்து கொள்கின்ற கான்ட்ராக்ட் அது கூட அவங்களுக்கு இன்னைக்கு நமக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்துட்டோம். மென்டல் ஹெல்த் ஆக்ட் 2017 நீங்க பாத்தீங்கன்னா அது தெரியும். அப்ப லீகல் கெப்பாசிட்டி, ஒரு சொத்தை பெறுவதற்கு, சொத்தை விற்பதற்கு, ஒரு கடன் கொடுப்பதற்கு பெறுவதற்கு, அடமானம் கொடுப்பதற்கு பெறுவதற்கு, எனக்கு ஒரு உதவி செய்வதற்கு, ஒரு ஆதரவை பெறுவதற்கு நான் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து ஒரு யாரையாவது எனக்கு ஆதரவாளரை ஏற்பாடு செய்யற அளவிற்கு நான் வந்து யாரையாவது நாடலாம், இல்லைன்னா யாருக்காவது அந்த அனுமதியை நான் கொடுக்கலாம். இப்படிப்பட்ட சட்ட தகுநிலை என்கிற அந்த லீகல் கெப்பாசிட்டியும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டு. அடுத்து 14 இதுல வந்து நீங்க இந்த கேள்விகள் வாய்ப்பு வர இருக்குது. வரையறுக்கப்பட்ட காப்பாளர், வரையறுக்கப்படாத காப்பாளர் அப்படின்றது மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் கார்டியன்ஷிப், அதாவது லிமிடெட் கார்டியன்ஷிப் அண்ட் அன்லிமிட்டெட் கார்டியன்ஷிப் இருக்கு. அதாவது வந்து அந்த இப்போ இந்த சட்டத்தின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இதுதான் அவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், அந்த கார்டியன்ஷிப்பை கொடுக்க முடியும்.
அப்ப டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட், அந்த மத்திய அரசினுடைய கைட்லைன்ஸ் படி மாநில அரசுகள் வந்து என்ன செய்யணும், இவங்க தான் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி, கார்டியன்ஷிப்புக்கான டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாரையாவது அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி ஆன் டிசேபிலிட்டியோ இல்லைன்னா ஸ்டேட் லெவல் கமிட்டியோ இல்லைன்னா ஸ்பெஷல் கமிட்டியோ அவங்க பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் அப்படி கமிட்டி இல்லாத போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் நமக்கு என்னது அந்த கார்டியன்ஷிப்பை தரக்கூடியது. அந்த கார்டியன்ஷிப் வந்து ஒரு வரையறுக்கப்பட்டதுன்னு சொன்னா ஒரு லிமிடெட், அந்த லிமிடெட் கார்டியன்ஷிப் இந்த சட்டத்தின்படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டம் வருவதற்கு முன், இந்த சட்டம் 2016 வந்து 2017 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வந்து நடைமுறைக்கு வருகிறது. இந்த நாளுக்கு முன்னாடி இவங்களுக்கு கார்டியன்ஷிப் எதுவும் இருந்துச்சுன்னா அது லிமிடெட் கார்டியன்ஷிப். அந்த லிமிடெட் கார்டியன்ஷிப் அந்த லிமிடெட் கார்டியன்ஷிப்பை பொறுத்தவரையில ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கலாம், சப்ஜெக்டுக்கு இருக்கலாம், குறித்த நபர்களுக்கு இருக்கலாம். அந்த அடிப்படையில வந்து அதோட வந்து அது லிமிடெட் கார்டியன்ஷிப்ங்கிறது அதோட முடிஞ்சிருது. அன்லிமிடெட் கார்டியன்ஷிப்பை பொறுத்தவரையில அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் மாத்திக்கலாம், ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அவங்க என்ன செஞ்சுக்கலாம், அத விருப்பம் போல வந்து அந்த கார்டியன்ஷிப்பை மாத்திக்கலாம். ஒருவேளை அந்த கார்டியன்ஷிப் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுலயோ வாங்கியதுலயோ பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு மேல்முறையீடு உண்டா அப்படின்னா அதுக்கு மேல்முறையீடு உண்டு. இந்த அடிப்படையில் சாப்டர் 2 ரைட்ஸ் அண்ட் என்டைட்டில்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது, பாத்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 3 எஜுகேஷன் ரொம்ப சிம்பிள். 16, 17, 18 மூணே செக்ஷன் தான் இதுல சொல்லுது. இதுல வந்து டியூட்டி ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி சொல்லுது. அதே போல இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்து ப்ரமோட் பண்றது அடல்ட் எஜுகேஷன். சாப்டர் 3ல வந்து எஜுகேஷன்ங்கிற டாபிக்ல 2 டைப் தான். எந்த படிப்பா இருந்தாலும் அது இன்க்ளூசிவ் எஜுகேஷனா இருக்கணும். ஒருவேளை அவங்களுக்கு வந்து படிக்க முடியல, அந்த குறித்த காலத்திற்குள் அவங்க படிக்க முடியலன்னா அவங்களுக்கு முதியோர் கல்வி, வயது வந்தோர் கல்வி கொடுக்க வேண்டும், அடல்ட் எஜுகேஷன். மாற்றுத்திறனாளிகளுக்கான அடல்ட் எஜுகேஷன் குறித்து சொல்வது செக்ஷன் 18. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த சட்டம் வந்து எவ்வகை கல்வி அவங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது அப்படின்னு சொன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அதை சொல்லுங்க. சோ 16, 17, 18 வந்து முழுக்க இன்க்ளூசிவ் எஜுகேஷனையும் அடல்ட் எஜுகேஷனை பத்தி சொல்லுது. இவர்களுக்கு வந்து அதுக்கு அந்த கல்வி நிறுவனங்கள் அதுக்கான இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கான அந்த இருக்கை வசதியிலிருந்து, அவர்கள் பயன்படுத்துகின்ற கழிவறை வசதியிலிருந்து, லைப்ரரியில இருந்து, அவர்கள் தேர்வு எழுதும் அந்த மையங்கள் இருந்து, அவர்கள் போக்குவரத்துல இருந்து எல்லாத்திலையுமே ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும் என்பதை சொல்லுகிறது தான் அந்த சாப்டர் 3. அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 4 அவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடியதை பத்தியே சொல்றாங்க. இது எல்லாமே அரசுகளுக்கான வழிமுறைகளும் அந்த குறித்த இன்ஸ்டிடியூஷனுக்கான வழிமுறைகளும் தான். சாப்டர் 4 பொறுத்தவரையில செக்ஷன் 19 to 23 சொல்லுது. இதுல வந்து தொழில் பயிற்சி வேலை வாய்ப்பு கொடுக்கறது. மற்ற அவங்க ரெகுலர் படிப்பு படிச்சுக்கிட்டு அவங்க நம்மளை போல குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் ABCD ஆபீசர்ஸா மாறலாமான்னா மாற முடியும், கலெக்டர் ஆக வரைக்கும் மாற முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும்னா அவங்க அந்த வகையில வரணும். அதே போல இவங்களுக்கு வேற வழியே இல்லை, இது மாதிரிப்பட்ட எக்ஸிகியூட்டிவ் போஸ்டுக்கு அவங்க பண்ண முடியாது அப்படின்றதுல அவர்களுக்கு தொழில் பயிற்சி கொடுக்க வேண்டும். ஏன்னா அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஆட்டோனாமியை வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும். அப்ப அவர்கள் அந்த தொழிலை செய்வதன் மூலமாக கிடைக்கின்ற வருவாயின் மூலமாக இவங்க என்ன செய்யணும், அந்த மற்றவர்களை போல வாழ வேண்டும் என்கிறதான் அதனுடைய நோக்கம். அப்போ அவர்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடியதை பத்தி சொல்றதுதான் சாப்டர் 4. இதுல பாத்தீங்கன்னா 19 to 23 ரொம்ப முக்கியமானது. இதுல என்ன பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்றது. ஒருவேளை இந்த பயிற்சி பெற்றவர்கள், இந்த பணியாளர்கள், மாற்றுத்திறன் கொண்ட பணியாளர்கள் தனியார் நிறுவனத்திலேயோ எந்த நிறுவனத்துல இருந்தாலும் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்பதற்காக அவர்களுக்கான அந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரமோஷனை வந்து என்ன செய்யக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் டிஸ்கிரிமினேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட். அந்த ஒருவேளை நல்லா இருக்கிறாரு ஒரு மனிதர், அவர் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல ஆகி கை காலில் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, இல்லைன்னா கண் பார்வையிலேயோ செவித்திறன்லயோ குறைபாடு ஆகி போச்சுது. அந்த குறைபாடை காட்டி அவரை என்ன செய்யக்கூடாது, பணியை விட்டு நீக்கி விடக்கூடாது. அவர்களுக்கு அதர் டியூட்டி, மாற்றுத்திறன் அடைந்தவர்களை புறக்கணிக்காமல் மாற்று பணி கொடுத்து அவர்களை என்ன செய்யணும், மனிதர்களாக ஒரு மாண்புடையவர்களாக கருத வேண்டும் என்று சொல்லக்கூடியதான் செக்ஷன் 20. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பாலிசி. இந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பாலிசி அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த சமமான வாய்ப்பு. அப்ப சமமான வாய்ப்பு அப்படிங்கிறதுல இதுல எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பாலிசியை எவால்வ் பண்ண வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பாலிசியை வந்து என்ன செய்வாங்க, மேக் பண்ணி கொடுப்பாங்க, எவால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்,
அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், ஆறு லோக்கல் பாடிஸா இருக்கலாம், ஏதோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வகுத்தளித்த அந்த பாலிசிஸ அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் செய்யணும். ஏன் அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யணும் அப்படின்னா, இப்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கலாம், நீங்க அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒரு பார்வைத்திறன் குறைந்த ஒரு மாற்றுத்திறனாளி, இல்லைன்னா செவித்திறன் குறைந்த மாற்றுத்திறனாளி, ஒரு இயக்க குறைபாடுடைய ஒரு மாற்றுத்திறனாளி மற்றவர்களை போல வந்து இருந்து எழுத முடியுமா? அப்ப அவங்களுக்கு வந்து கூடுதலா இப்ப 1 மணி நேரம் இந்த எக்ஸாம் கொடுக்குறாங்க. இப்ப ஏபிபி எக்ஸாம்ல கூட மாற்றுத்திறன் கொண்ட வழக்கறிஞர் நண்பர்களுக்கு வந்து 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ராங்கிறது எதுக்குன்னா, அவர்கள் மற்றவர்களை போல வந்து என்ன செய்ய முடியாது, அவங்க இப்ப முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்க, கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள், இவங்க எல்லாம் வந்து ஒரு ஸ்கிரைபோ இல்லைன்னா ஒரு உதவியாளர்கள் மூலமாக இது பண்ணணும். சோ அவங்க வந்து இந்த கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய நேரத்தை விடவும் தன்னை ரெக்ரியேட் பண்ணி தன்னை வந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு இது பண்றதுக்கே கொஞ்சம் நேரம் செலவாகும். சோ அதுக்குதான் ஈக்குவல் பண்றதுக்கு. மற்றவர்களை போல இப்ப 200 கேள்வியை எழுதுறதுக்கு மற்றவங்களுக்கு 3 மணி நேரம் ஆகுதுன்னா, இவங்க 3 மணி நேரத்துல இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு 100 இல்லைன்னா 110 கேள்வி எழுதியிருப்பாங்க. அப்ப மீதி கேள்வி உங்களால எழுத முடியாது. அப்ப எந்த சூழலிலும் இவங்க வர முடியாது. அதனாலதான் அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பாலிசி என்கிறத வந்து சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அதே போல இவர்களுக்கான அந்த மதிப்பெண்களை ஒரு மற்றவர்களை விட கொஞ்சம் கம்மி பண்றது, இது மாதிரி எல்லாமே வந்து அந்த கைட்லைன்ஸை வகுக்க வேண்டிய வேலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரியது. அதன்படி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்ஸ் நடக்கணுங்கிறது தான். அதே போல இந்த பணியமர்த்தங்கள் நடத்தும் போது 23 ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல கவனமா பாருங்க, அரசு நிறுவனங்கள்ல தான் சொல்றாங்க 23 அப்பாயின்மெண்ட் ஆஃப் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆபீசர். ஒவ்வொரு அரசு பணி அமர்த்த நிறுவனங்களிலும் நான் டிஸ்கிரிமினேஷன் எம்ப்ளாய்மெண்ட்ல அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்பதற்காக அவர்களுடைய வேலை வாய்ப்பில் அந்த வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது. அந்த பாகுபாடு இருந்துச்சுன்னு சொன்னா அதை சரி செய்து அவர்களுக்கான குறைபாடுகளை நீக்குவதற்காகத்தான் இந்த பிரிவு 23 படியான கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆபீசர். அந்த ஆபீசருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, அவரு 2 வாரங்களுக்குள்ளால பெட்டிஷன் கிடைச்ச அந்த கிரீவன்ஸ் கிடைச்ச 2 வாரங்களுக்குள்ளால அவர் என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். அந்த முடிவு எடுத்த முடிவுல யாருக்கோ பாதிக்கப்பட்டவருக்கோ இல்லைன்னா பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கோ குறைபாடு இருக்கு அப்படின்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி ஆன் டிசேபிலிட்டிக்கு வந்து என்ன செய்யலாம், அப்பீல் பண்ணலாம் அப்படிங்கிறது இது. சோ அப்ப சாப்டர் 4 பொறுத்தவரையில நம்ம மனசில் நிக்க வேண்டியது ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அதுல வந்து என்னது, வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கணும், எம்ப்ளாய்மெண்ட்ல நான் டிஸ்கிரிமினேஷன் இருக்கணும், அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பாலிசிஸை வந்து என்ன செய்யணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எவால்வ் பண்ணணும், அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்ஸ் அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா அந்த அப்பாயின்மெண்ட் வந்து என்ன செய்யணும், கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆபீசர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணணும். அவர் வந்து 2 வாரங்களுக்குள், அந்த டைம் லைன் வந்து 2 வாரங்களுக்குள்ளால முடிவு செய்யணும். அதுக்கு மேல அப்பீல் உண்டுன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி ஆன் டிசேபிலிட்டி, இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி ஆன் டிசேபிலிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ இது சாப்டர் 4. சாப்டர் 5 பொறுத்தவரையில இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக பாதுகாப்பு, நல்வாழ்வு, மறுவாழ்வு, அதே போல பொழுதுபோக்கு, சோசியல் செக்யூரிட்டி, ஹெல்த், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரெக்ரியேஷன், இது சம்பந்தமா சொல்றது. இதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 24 to 30 வரைக்கும் சொல்லுது. இது ஒரு ஜெனரல் ஒரு பார்வை பார்த்துக்குங்க. அந்த சோசியல் செக்யூரிட்டியை பத்தி சொல்றது 24. அந்த சோசியல் செக்யூரிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த குவாண்டம் ஆஃப் அந்த அசிஸ்டன்ஸ், அந்த ஒரு சமூக நீதி, அதாவது அவர்களுக்கான ஒரு சமூக பாதுகாப்பு, சோசியல் ஜஸ்டிஸ் இல்ல, சோசியல் செக்யூரிட்டி. அந்த சமூக பாதுகாப்பு என்பது மற்றவர்களுக்கு ஒரு வழக்கமா ஒரு திட்டம் அரசு கொடுக்குதுன்னா அந்த திட்டத்தை விட குறைந்தபட்சம் 25% இவர்களுக்கு என்ன செய்யணும், கூடுதல் இருக்கணும். அந்த அசிஸ்டன்ஸினுடைய குவாண்டம் வந்து 25% வந்து மற்றவர்களை விட கூடுதல் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அந்த ஒரு கிரக்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர். அதாவது இந்த ஹெல்த் கேர் அப்படிங்கிறது வந்து இந்த மாற்றுத்திறன் கொண்ட மனிதர்கள் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அணுகணும். ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல, தொடக்க சுகாதார நிலையத்திலிருந்து, அரசு மருத்துவமனைகள்ல இருந்து, அரசினுடைய நல்வாழ்வு மையங்களில் இருந்து எல்லாத்தையும் இவர்கள் அணுகுவதற்கும், அடுத்து மற்ற மனிதர்கள் அணுகும் போது அவர்களுடைய அந்த கருவில் இருக்கும் குழந்தை ஒரு மாற்றுத்திறன் கொண்ட குழந்தையாக வந்துவிடக்கூடாது. அப்ப அந்த மாற்றுத்திறனாளர்கள் இதை அணுகுவது ஒன்று, இந்த மாற்றுத்திறன்களை இந்த சமூகத்தில் குறைப்பது குறித்த அந்த ஹெல்த் கேர், இது வந்து இந்த சட்டம் வந்து சிறப்பாக சொல்லுகிறது. அதுதான் 25. அடுத்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதாவது அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்ஸ், அந்த அரசு அதனுடைய ஊழியர்களுக்கு, இதுல நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் யாருக்கு அப்படின்னா எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் சொல்லல. இந்த சட்டம் வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், அந்த உரிய அரசுகள் தன்னுடைய
பணியாளர்களுக்கு உரிய அரசுகள் தன்னுடைய பணியாளர்களுக்கு என்ன செய்யணும், மாற்றுத்திறன் கொண்ட பணியாளர்களுக்கெல்லாம் இது இன்சூரன்ஸ் ஸ்கீம் வச்சிருக்கணும், அவர்களுக்கு காப்பீடு திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்றாங்க. அதே போல ரீஹாபிலிட்டேஷன், அவர்களுடைய ஒரு மறுவாழ்வு, ஒரு இஷ்யூல மாட்டிக்கிட்டாங்க, வீட்டுல இருந்து விரட்டுறாங்க, வீட்டுல வாழ முடியல, அப்பா அம்மா இல்ல, குடும்ப உறவினர்கள் யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா இவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், இல்லைன்னா இவங்க அபியூஸ் பண்ணப்படுறாங்க, இல்லைன்னா இவங்க மீது வயலன்ஸ் இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க. இந்த அடிப்படையில் இருக்கிற இந்த நபர்களை என்ன செய்யணும், இங்க வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல, அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் இந்த இதுல பண்ணீங்கன்னா என்ன செய்யணும், இவங்களுடைய எக்கனாமிக் கெப்பாசிட்டி, அந்த உரிய அரசுகள் தங்களுடைய பொருளாதார வலிமை மற்றும் வளர்ச்சியின் அடிப்படையில் இவர்களுக்கான அந்த மறுவாழ்வு திட்டங்களை அறிவிக்கலாம். இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு அரசுகளும் தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு, பொருளாதார நிலைக்கு உட்பட்டு, அந்த நாட்டின் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு உட்பட்டு தான் அந்த நலத்திட்டங்களை அறிவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில இந்த ரீஹாபிலிட்டேஷனுக்கும் இவங்க என்ன செய்யலாம், பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த மாற்றுத்திறனாளிகள், இந்த மாற்றுத்திறன் கொண்ட மனிதர்கள் இந்த சமூகத்துல வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் என்பதை பற்றியும், அடுத்து இந்த மாற்றுத்திறன் கொண்ட அந்த மனிதர்களாக ஒரு திருப்பி இந்த உலகத்துல பிறக்கக்கூடாது, அது சம்பந்தமான இந்த அறிவுபூர்வமான ஆராய்ச்சிகளையும் உருவாக்க வேண்டும் என்றதையும் அது சொல்லுது. அடுத்து பாத்தீங்கன்னா பிறருக்கு சமமாக எனது கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ், இப்ப ஸ்கவுட்டிங், டான்சிங், அதே போல வந்து ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி, இது மாதிரிப்பட்டதுல எல்லாம் இவர்களும் மற்றவர்களுக்கு இணையாக செயல்படுவதற்கு, இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பாராலிம்பிக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இதன் அடிப்படையில தான், செக்ஷன் 29 அடிப்படையில தான் என்ன செய்திருக்கிறாங்க, பாராலிம்பிக்ஸ் எல்லாம் அவங்க வந்து அட்வென்ச்சர், அதாவது அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது துணிச்சல் அந்த சாதனைகள் படைக்கிறது, அதெல்லாம் இது பண்றது எல்லாமே, ஈவன் மலையேற்றம், நீச்சல், வாழ்வீச்சு, இது மாதிரி பல்வேறு ஓட்டம், இது மாதிரி நிறைய அத்லெட்ஸ், இதெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு பிறருக்கு சமமாக அவர்களுக்கான இதெல்லாம் உருவாக்க வேண்டும். அதே போல வந்து ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல பங்கு கொள்றது, இதெல்லாம் தான் அவங்களுடைய சோசியல் செக்யூரிட்டி, ஹெல்த், ரீஹாபிலிட்டேஷன், ரெக்ரியேஷன் கான்செப்ட் சாப்டர் 5ல இருக்குது. செக்ஷன் 24 to 30 வரைக்கும் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 6, சாப்டர் 6 என்ன சொல்லுது அப்படின்னு 31 to 37 வரைக்கும் சொல்லுது. இது என்ன பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன், இவங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ், அந்த குறியீட்டளவு மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கான அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 31ல இருந்து 37 பிரிவுகள் வரைக்கும் அதுல சொல்றாங்க. இது ரொம்ப இதுல சின்ன கேள்விகளுக்கு, அதை நம்ம ஒரு மார்க் கேள்விகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஃப்ரீ எஜுகேஷன், அந்த ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அருகாமை பள்ளியில் சிறப்பான நம்ம ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய உயர்தர கல்வி நிறுவனங்கள்ல வந்து நமக்கு ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 2009 அப்படின்னு ஒரு சட்டம் வந்தது. அதாவது அந்த கட்டாய கட்டணமில்லா கல்வி பெறுவதற்கான குழந்தைகளுக்கு கட்டாய கட்டணமில்லா கல்வி வழங்குவதற்கான சட்டம் 2009ஆம் ஆண்டு சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை எக்கனாமிக்கல் இம்பேலன்ஸ்னால, அவங்களுடைய சங்கடத்தினால பக்கத்துல அந்த ஊர்ல ஒரு பெரிய சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய உயர்தர கல்வி நிறுவனம் இருக்கும், அரசனுடைய அனுமதியை பெற்றிருக்கும், அரசனுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கும், இல்லைன்னா அரசனுடைய நிதியுதவியிலே நடந்திருக்கும். ஆனா இவங்களுக்கு சேர முடியாது. அப்ப 25% ஆஃப் சீட்ஸ் வந்து அந்த பள்ளியிடமிருந்து இருக்கக்கூடிய 3-4 கிலோமீட்டர் அல்லது 5 கிலோமீட்டருக்கு உட்பட்ட அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வசிக்கிற மக்களுக்கு என்ன செய்யணும், அந்த 25% இடத்தை ஒதுக்கணும். அந்த இடத்துல என்ன செய்யணும், ஒட்டுமொத்தமா 5% இடத்தை வந்து என்ன செய்யணும்னா இவங்களுக்கு கொடுக்கணும். இவங்களுக்கு வந்து அந்த சிறப்பு பள்ளிகளா இருக்கலாம், ஸ்பெஷல் ஸ்கூல்ஸா இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நல்ல பெரிய ஸ்கூல்ஸா இருக்கலாம். அவர்களுக்கு 6 வயது முதல் 18 வயது வரைக்கும் கட்டணமில்லா கட்டாய கல்வி பெறும் சட்டத்தின் அடிப்படையில் இவர்களுக்கும் இடம் ஒதுக்கணும். அது போல ஹையர் எஜுகேஷன்ல வந்து 5%, உயர்கல்வியில வந்து என்னது 5% இடங்களை அவங்களுக்கு ஒதுக்கணும். அதே போல அந்த வயது கல்வி பயில்வதற்கு மட்டும் வயது வரம்பு என்பது 5 ஆண்டுகள் இவர்களுக்கு தளர்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது 32. அதே போல பணியிடங்கள், மாற்றுத்திறனாளிகள் பணி செய்வதற்கான அரசு பணியிடங்களை கண்டறிவதற்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அது எந்த பிரிவின் அடிப்படையிலன்னா 33 பிரிவு 33 அடிப்படையில ஒவ்வொரு துறையிலும், அதாவது மாவட்ட ஆட்சியர் IASல இருந்து
ஓஏ வரைக்கும் உள்ள பொறுப்புகள்ல எந்த பதவிகளிலெல்லாம் மாற்றுத்திறனாளர்களை பணியமர்த்தலாம் என்கிறத 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கவர்மெண்ட் என்ன செய்யணும், ஆய்வு நடத்தி அந்த இடங்களை இவர்களுக்கான இடங்களாக அறிவிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் 33. 34 இந்த பணியிடங்கள் என்ன செய்யணும், ஒதுக்கணும், நாட் லெஸ் தென் 4%. அதாவது கல்விக்கு 5% இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளர்களுக்கு, வேலை வாய்ப்புல நாட் லெஸ் தென் 4%. அந்த நாட் லெஸ் தென் 4%ங்கிறது என்னன்னா, அதுல 1% பிளைண்ட் அண்ட் லோ விஷன், 1% டெஃப் அண்ட் ஹார்ட் ஹியரிங், 1% லொகோமோட்டர் டிசபிலிட்டிஸ், என்ன ஒண்ணு மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். இப்படி ஒதுக்கக்கூடிய இந்த பணியிடங்கள் தகுதியுடையவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இப்ப ஹரிசாண்டல் என்ன பண்ணணும், ஜெனரல் டர்ன், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு இருக்குது. அதுல அந்த ஜெனரல் டர்ன்ல அதுல ஹரிசாண்டலா ஒதுக்கணும், பிசில ஹரிசாண்டலா ஒதுக்கணும், எம்பிசில ஹரிசாண்டலா ஒதுக்கணும், எஸ்சில அதே மாதிரி ஒதுக்கணும். இப்படி ஒதுக்கக்கூடிய பணியிடங்களில் முதல் ஆண்டு அந்த பணி வேட்பாளர் கிடைக்கலன்னு, அந்த கேண்டிடேட் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தடவை பேக்லாக் கொண்டு போயிடணும். அடுத்த தடவையும் அந்த அடுத்த கால்ஃபார்லையும் அந்த மாற்றுத்திறனாளிகள் கிடைக்கலன்னா அதை மாற்றுத்திறனாளிகளை கொண்டு நிரப்ப வேண்டும். அப்படியும் கிடைக்கலன்னா மட்டும்தான் அதை அந்த இப்ப பிசியில மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கி இருக்கிறது, இந்த தடவை ஆள் கிடைக்கலன்னா அடுத்த தடவை அதுக்கு கொண்டு போயிடணும். அப்ப இந்த தடவை லொகோமோட்டர் டிசபிலிட்டிக்கு ஒதுக்கி இருக்கு அப்படின்னா இந்த தடவை இல்ல, அடுத்த தடவையும் லொகோமோட்டர் டிசபிலிட்டி இல்ல ஆனா லோ விஷன் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரு வச்சு நிரப்பிடணும். ஒருவேளை அந்த சமயமும் யாருமே கிடைக்கல அப்படின்னா மட்டும்தான் அதை என்ன செய்யணும், பிசியில ஜெனரல் கொண்டு போயிடணும். எந்த ஹரிசாண்டல்ல ஒதுக்கி இருக்கிறாங்களோ அந்த ஜெனரல் கொண்டு போகணும். அது அந்த ஒரு இதை 34 சொல்லுது. அடுத்து பாத்தீங்கன்னா 35 தனியார் நிறுவனங்களில் இவர்களுக்கான இடஒதுக்கீடு. தனியார் நிறுவனங்கள்ல அவர்கள் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களில் 5% பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த அரசு என்ன செய்யணும்னா ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது செக்ஷன் 35. அதே போல இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், இந்த பேக்லாக்ல நிரம்பாதது, அதே போல இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் டிரைவ் போட்டு எடுப்பாங்க. அதே நேரத்துல என்ன செய்வாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில்டு மாற்றுத்திறனாளிகள் அவங்க வெகேஷனல் ட்ரைனிங் முடிச்சவங்க, இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் தனியாவே இருக்கும், அவங்கள இது பண்ணலாம். ஏன் இந்த மாதிரிப்பட்ட கருத்துக்களை கொண்டதுதான் சாப்டர் 6 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ். குறியீட்டளவு மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு, அருகாமை பள்ளிகளில் இடஒதுக்கீடு கொடுக்கணும். 6 வயசுல 18 வயது வரைக்கும் அவங்களுக்கு இலவச கல்வியை உத்தரவாதம் செய்ய விட வேண்டும். உயர்கல்வியில் 5% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அந்த கல்வி வயது வரம்பை 5 ஆண்டுகள் தளர்த்த வேண்டும். அதே போல ஐடென்டிபிகேஷன், என்னென்ன போஸ்ட்ங்கிற ஐடென்டிபிகேஷன் இருக்கணும். அதே போல ரிசர்வேஷன் நாட் லெஸ் தென் 4% இருக்கணும். அதை முதல் வருஷம் அவங்களுக்கு கொடுக்கலன்னா பேக்லாக் கொண்டு போயிடணும். அப்பவும் அவங்களுக்கு கிடைக்கலன்னா அந்த மாற்றுத்திறனாளர்கள் வேறு மாற்றுத்திறனாளர்கள் கொண்டு நிரப்ப வேண்டும். அந்த ஆண்டும் கிடைக்கலன்னா தான் அதுக்கப்புறம் அதை அந்த துறையினுடைய அந்த பிரிவினுடைய பொது பிரிவுக்கு கொண்டுட்டு வர வேண்டும்ங்கிறது. அதே போல தனியார் மாற்ற நிறுவனங்களில் 5% குறையாத மாற்றுத்திறனாளிகளை பணியால் வைத்திருப்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். சிறப்பு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் அதுல இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாப்டர் 7 பொறுத்தவரையில அந்த ஹை சப்போர்ட் தேவைப்படுற பர்சன் வித் டிசேபிலிட்டிஸுக்கானது, அதுவும் கூடுதல் அவங்களுக்கான ஒரே ஒரு பிரிவு 38 மட்டும்தான். அடுத்து பாத்தீங்கன்னா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், உரிய அரசுகளுடைய கடமைகளும் பொறுப்புகளும் இவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத 8வது சாப்டர் சொல்லுது. அது செக்ஷன் 39 to 48. அதுல அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த மாதிரிப்பட்ட இந்த சட்டங்களை குறித்து அவேர்னஸ் கொடுக்கணும். மற்றவர்களை மதித்து மற்றவர்களும் இந்த மாற்றுத்திறனாளிகளை இணங்கி நடப்பதற்கு என்கிற அந்த விழிப்புணர்வை அவர்களுக்கு கொடுக்கணும். அதே போல ஆக்சசிபிலிட்டி, அந்த டெக்னாலஜிஸா இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டா இருக்கலாம், ஒரு என்விரான்மெண்ட் அந்த சுற்றுச்சூழலா இருக்கலாம், இவர்கள் பழகக்கூடிய எல்லா இடங்களும் இவர்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அணுகும் தன்மையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை செய்யணும். குறிப்பாக இப்ப டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்ல என்ன செய்யணும், இவங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து இது பண்றதுக்கு பஸ் கரெக்டா அந்த இதுல நிக்கணும். அந்த தாழ்தள சொகுசு பேருந்து அப்படிங்கிற அந்த கான்செப்டே மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்ததுதான். ஏன்னா சில இடத்துல அவங்களால ரொம்ப உயரமான ஸ்டெப்ஸ்ல கால் எடுத்து வைக்க முடியாது. அப்ப அந்த இதுகள்லயும் அது இன்னொன்னு, அந்த வீல் சேர்ல போறவங்களுக்கு எல்லாம்
அந்த ஆஸ்பெக்ட்ல தான் அந்த தாழ்தள சொகுசு பேருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க. அந்த வீல் சேர் கூட அதுல போறது மாதிரி இருக்கும். அப்ப இந்த போக்குவரத்து நிறுத்தங்கள், அதே போல ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அதே போல ஏர்போர்ட்ஸ், அதே போல கழிப்பிடங்கள், டாய்லெட்ஸ், அதே போல என்னென்ன செலவு பாத்தீங்க அப்படின்னா கால் இருக்காது, அவங்க கையால தான் இது பண்ணிட்டு போவாங்க. அந்த கழிப்பிடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த கழிப்பிடம் வந்து ஒரு டிகினிஃபைடு ஒரு இதுல இருக்கணும். அவங்க அங்க அந்த கழிப்பிடத்துக்கு போயிட்டு வர்றது மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு வராத அளவிற்கு அந்த கழிப்பிடம் என்ன செய்யணும், தூய்மையாகவும் அவர்கள் இலகுவாக போய் அந்த அந்த கழிப்பிடத்தை பயன்படுத்தும் வகையில் இருக்கணும். அதே போல பயணச்சீட்டு, இப்ப எல்லாருமே ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு வீல் சேர்ல வர்றவருக்கு உயரம் எவ்வளவு இருக்கும், நின்னுக்கிறவருக்கு எவ்வளவு உயரம் இருக்கும். அப்ப அந்த வீல் சேர்ல இருக்கிறவர் அக்சசிபிளா இருக்கிற அளவுக்கு அந்த கவுண்டர்ஸ் இருக்கணும், வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே. அந்த அதே போல வந்து ரோடு, கார்ல இருந்து இறங்குறது, பஸ்ல இருந்து இறங்குறது, இல்லைன்னா அங்க இருந்து அந்த ரோட்ல இருந்து பஸ்ஸுக்கு போறது, இல்லைன்னா அந்த வீட்டுல இருந்து ரோட்டுக்கு போறது, இது மாதிரிப்பட்ட அந்த கட்டமைப்புகள். அதே போல வந்து மற்றவங்கள மாதிரி இவங்கள ஒரு ஏழை மாற்றுத்திறனாளி வந்து மற்றவங்கள மாதிரி கட்டணம் செலுத்தி போக முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒன்றிலே கட்டண சலுகை இருக்கணும், இல்லைன்னா இலவசமா இருக்கணும். இந்த அடிப்படையில் தான் இப்ப நமக்கு வந்து இந்த மகளிர் உரிமை பயணம் மாதிரி மாற்றுத்திறனாளிகள், மாற்றுப்பாலினத்தவர்களுக்கு எல்லாம் இலவசமா கொடுக்கறதெல்லாம் இதன் அடிப்படையில தான். இது வந்து அரசினுடைய கடமையும் பொறுப்பும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்ஃபர்மேஷன். இப்ப ஒரு ட்ரெயின்ல பயணம் செய்யறாங்க, ஒரு பார்வை குறைபாடு உள்ளவர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து ஒலி வடிவில் அவங்களுக்கு சொல்லணும், அடுத்து வரக்கூடிய ஸ்டேஷன் இந்த இது, இன்னைக்கு அடுத்த இத்தனை நிமிடத்துல இது வரும் அப்படின்னு அந்த ஒலிபெருக்கியில சொல்றக்கூடிய அந்த அந்த ரயிலுக்குள்ளேயே, அந்த அந்த ஏர்கிராப்டுக்குள்ளேயே, பேருந்துக்குள்ளேயே இது மாதிரிப்பட்ட வசதிகள் எல்லாம் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் அது கொடுக்கணும். அதே போல வந்து அந்த செவித்திறன் குறைபாடுடையவர்களுக்கு சைன் லாங்குவேஜ்ல சொல்லணும் என்பதெல்லாம் அது அரசினுடைய கடமை. அதே போல ஒரு பெரிய கடமைகளில் ஒன்றாக கன்சியூமர் குட்ஸ். இப்ப ஒரு மாற்றுத்திறனாளி மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை ஒரு மாற்றுத்திறனாளியும் பயன்படுத்தும் வகையில் அந்த பொருள் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அந்த அந்த டச் ஸ்கிரீன்ல வந்து நாம வந்து என்ன செய்யறோம், பார்வை உள்ளவங்களுக்கு அடிச்ச உடனே நம்பர் வரும், இல்லைன்னா எழுத்து வரும். ஆனா பார்வையற்றவருக்கு அதை அடிக்கும் போது அவருக்கு ஒரு சவுண்ட் வரும். சோ அப்ப மற்றவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு பொருளை, கன்சியூமர் குட்ஸை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் ஒரு லொகோமோட்டரி டிசபிலிட்டியா இருக்கலாம், இல்லைன்னா லோ விஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஹியரிங் இம்பேர்டா இருக்கலாம், இது மாதிரிப்பட்டவங்களும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த வடிவமைப்பை, அந்த உற்பத்தியை என்ன செய்யணும், அந்த பொது பயன்பாட்டு பொருட்களை மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்தும் வகையில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதும், அதற்கான வசதிகளை உருவாக்கி கொடுப்பது, அவர்களுக்கான அந்த வரி சலுகைகளை கொடுப்பதும் அரசனுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அது 43 சொல்லுது. அதே போல வந்து அந்த ஒரு கட்டுமானம் அனுமதி, ஒரு பொது கட்டிடங்கள் இருக்கிறது, பள்ளிக்கூடமா இருக்கலாம், சர்ச்சா இருக்கலாம், இல்லைன்னா டெம்பிளா இருக்கலாம், இல்லைன்னா மாஸ்கா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பப்ளிக் ஆபீசர்ஸா இருக்கலாம், இது எல்லாமே மாற்றுத்திறனாளிகள் வந்து போறது மாதிரி அந்த கட்டடம் இருக்கணும். ஒருவேளை பொது கட்டடங்கள் அது மாதிரி இல்லை அப்படின்னா அந்த கட்டடத்துக்கு அனுமதியை கொடுக்க கூடாது. அதே மாதிரி இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னால கட்டப்பட்ட கட்டடங்கள்ல அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இந்த அமைப்புகளை எல்லாம் செஞ்சிருக்கணும். இதுக்காக தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அவன் உட்கார்ந்தே மேலே ஏறிடுவான் அந்த மாற்றுத்திறனாளி. ஆனா போட்டிருக்க ரேம்ப பாத்தீங்கன்னா அவன் ஒரு 8 எடுத்து பல 10 குட்டிக்காரன் அடிச்சு போறது மாதிரி எல்லாம். இதெல்லாம் வந்து என்னது, ஒரு அதுக்கு 45ல வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளால ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இவர்கள் அணுகும் விதத்துல இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சரியா செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 48ல சோசியல் ஆடிட், இது மாதிரிப்பட்ட திட்டங்கள் அவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிவதற்காகவும் என்ன செய்ய முடியும், அப்படி தப்பு பண்ணியிருந்தா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் அந்த சோசியல் ஆடிட் வகை செய்கிறது. சோ அப்ப இந்த மாதிரிப்பட்ட இந்த அரசுகளுக்கு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், அதுல இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், அது லோக்கல் பாடியா இருக்கலாம், இப்ப NHAIயா இருக்கலாம், நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியா இருக்கலாம், இது மாதிரி எந்த ஒரு அமைப்பாக இருக்கலாம். இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து அதனுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவேர்னஸ் கொடுக்கணும், அக்சசிபிலிட்டியை டெவலப் பண்ணி வச்சிருக்கணும், அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்க வந்து மற்றவங்கள மாதிரி இயல்பா இருக்கிற மாதிரி இருக்கணும், கன்சியூமர் குட்ஸ் வந்து மற்றவங்கள மாதிரி இருக்கணும், அந்த மேண்டேட்டரி அப்சர்வன்ஸ், கட்டுமானங்களுக்கு அனுமதி கொடுக்கறது வந்து ரொம்ப கவனமா கொடுக்கணும். அது ஏற்கனவே இந்த சட்டத்துக்கு முன்ன வந்திருந்துச்சுன்னு சொன்னா அவங்க 2 வருஷத்துக்குள்ளால அந்த அமைப்புகளை செயல்படுத்துவதற்கான அறிவுரைகளை கொடுக்க வேண்டும். இப்படி கொடுத்திருக்கிறதா, இந்த மாதிரிப்பட்ட திட்டங்கள் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா, இல்லைன்னா அவங்களுக்கு சங்கடமா இருக்க என்பதை ஒரு சமூக தணிக்கை மூலமாக கண்டறிய வேண்டும் என்று சொல்லக்கூடியதுதான் இந்த சாப்டர் 8.
அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 9 இதை பொறுத்தவரையில நமக்கு வந்து இதுல என்னன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் மாற்றுத்திறனாளிகளுக்கான இன்ஸ்டிடியூஷனை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியதுதான் சொல்றாங்க. இதுல வந்து காம்பிடன்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இப்ப என்ன பாருங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒரு இதை சொல்றீங்க, லெவல் கமிட்டி ஆன் டிசேபிலிட்டி, அது ஒரு காம்பிடன்ட் அத்தாரிட்டி. எதுக்குன்னா அந்த கிரிவன்ஸ் ரிட்ரஸல் சரியா இல்லைன்னா அதுக்கான அப்பீல் போற இடம். சோ இது மாதிரிப்பட்ட காம்பிடன்ட் அத்தாரிட்டிஸை உருவாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட், அங்க அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்துட்டு இருக்கிறோம். ஆனா இதுல வந்து இது பண்ணணும். ஒருவேளை இந்த மாற்றுத்திறனாளிகளை பராமரிக்கின்ற, பாதுகாக்கின்ற, இல்லைன்னா அவர்களுக்கு சேவை செய்கின்ற அமைப்புகள் பதிவு செய்யப்பட்டு தான் இயங்க வேண்டும். பதிவு செய்யலைன்னா அதுவே ஒரு குற்றம். இதற்கெல்லாம் செய்யக்கூடிய, ஒருவேளை அந்த பதிவு சரியான முறையில இல்லையே, இல்லைன்னா அவங்க வந்து சரியான தவறான தகவல்களை தந்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அப்ரூவல் கொடுக்கறதும், அதை வந்து அவங்கள வந்து ரிவோக் பண்றதும் இந்த பிரிவு இந்த சாப்டர் 9ல சொல்லிடுறாங்க. அது 49 to 55 வரைக்கும் இருக்குது. அதுல உண்டா அப்படின்னு கேட்டா, என்னது அப்பீல் உண்டான்னு கேட்டா, அந்த அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிஸுக்கு எகைன் மேல அப்பீல் போக முடியுமா அப்படின்னா போக முடியும். அதுக்கான அப்பீலுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. அதே போல வந்து அந்த ரெஜிஸ்டர்டு இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும்தான் அந்த அசிஸ்டன்ஸ், அதாவது உதவிகள் வழங்க முடியும் அப்படிங்கறதும் இதுல இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 10 சர்டிபிகேட்டை பத்தி சொல்றது. இந்த சர்டிபிகேட் வந்து சொல்றது வந்து சாப்டர் 10, இதுல பிரிவுகள் 56 முதல் 59 வரைக்கும் சொல்றாங்க. அந்த சர்டிபிகேட் வழங்குவதற்கான கைட்லைன்ஸ் யார் வழங்க முடியும் அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்க முடியும். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த கைட்லைன்ஸ் கொடுக்கணும். அந்த யார் வழங்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்ன செய்யணும், அதை நோட்டிஃபை பண்ணணும், டெசிக்னேட் பண்ணணும். அப்ப கைட்லைன் கொடுக்கறது, சர்டிபிகேஷனுக்கான கைட்லைன் வந்து யார் கொடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுங்க வந்து அந்த கைட்லைனை கொடுத்து அதை நோட்டிபிகேஷன் கொடுக்கணும். அது 56. அது இந்த மாதிரிப்பட்ட அந்த கைட்லைன் படி யாரு அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த டெசிக்னேட்டட் அந்த அத்தாரிட்டி யாரு, அந்த அது யாரு அப்படிங்கறத வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் தான் இந்த பகுதி ஜூரிஸ்டிக்ஷனை நியமிக்கிறதும் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் தான். அப்ப நீங்க அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நீங்க வந்து ஆர்டிகல் 12ல இருந்தே நீங்க என்ன செஞ்சுக்கணும், உள்வாங்கிக்கணும். இந்த இடத்துல வந்து கைட்லைன் கொடுக்கறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதை வந்து அந்த ஆபீசர்ஸ் இல்லைன்னா அந்த ஜூரிஸ்டிக்ஷனை வந்து டெசிக்னேட் பண்ண வேண்டிய ஆள் யாருன்னா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். அதே போல வந்து ஒருவேளை இந்த அந்த சர்டிபிகேட்டுக்காக அப்ளை பண்றதுன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இப்ப மாற்றுத்திறனாளி மனிதர் தான் பண்ணணும்னு கிடையாது, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அந்த அப்படி வழங்கக்கூடிய அந்த சர்டிபிகேட் வந்து நாடு முழுவதும் செல்லும் தன்மையுடையதா இருக்கும். பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொடுக்கறது பாத்தீங்கன்னா நேஷனல் ஐடென்டிட்டி கார்டுன்னு தான் கொடுத்திருப்பாங்க. அது போல யூனிக் ஐடென்டிட்டி கார்டு யூஐடி கொடுத்திருப்பாங்க மத்திய அரசு. சோ கொடுக்கக்கூடிய இந்த சர்டிபிகேட் வந்து வேலிட் அக்ராஸ் த கண்ட்ரி தான். அதனால ஒருவேளை இந்த சர்டிபிகேட்ல வந்து 40% 30 கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா 30காரருக்கு ஒரு 60 கொடுத்துருக்காங்க, இது சம்பந்தமா ஏதாவது அந்த சர்டிபிகேட் ரிலேட்டட் அப்பீல் உண்டா அப்படின்னா அந்த அப்பீலேட் அத்தாரிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது, அவங்கள வந்து டெசிக்னேட் பண்ண வேண்டியது யாருக்கு பொறுப்புனா ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த அப்பீல், அந்த சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஆளை டெசிக்னேட் பண்ணக்கூடியது அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். அந்த சர்டிபிகேட்ல இருந்து ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருக்குது, அதுக்கு அப்பீல் போனோம்னு சொன்னா அந்த அப்பீலேட் அத்தாரிட்டியை உருவாக்க வேண்டியது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 11, அது செக்ஷன் 60 to 73 இருக்குது. அது வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அட்வைசரி போர்ட்ஸ். இப்ப இதுல வந்து கேள்வி கேட்கலாம், அந்த மத்திய ஆலோசனை வாரியம், மாற்றுத்திறனாளிகளுக்கான மத்திய ஆலோசனை வாரியம் சொல்லக்கூடிய பிரிவு எதுன்னு பார்த்தா 60. இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் சென்ட்ரல் அட்வைசரி போர்டு. இதனுடைய தலைவர் யாருன்னு சொன்னா அந்த டிசேபிலிட்டி அந்த டிசேபிலிட்டி அஃபேர்ஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த நலத்துறையை அந்த விவகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் இல்லைன்னா அந்த அமைச்சகம். இன்னை பொறுத்தவரையில் அது வந்து சோசியல் ஜஸ்டிஸ் இதுதான். அப்ப அந்த அமைச்சகம் தான், அந்த அமைச்சகத்தினுடைய யூனியன் மினிஸ்டர் தான் இந்த நேஷனல் அட்வைசரி போர்டு ஆன் டிசேபிலிட்டிக்கான எக்ஸ் அபிஷியோ சேர்மன். அடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்டேட் மினிஸ்டர், அவர் தான் அதனுடைய வைஸ் சேர்மன். அப்புறமா 3 எம்பிஸ், 2 பேர் லோக்சபாவில இருந்து, ஒருத்தர் ராஜ்யசபாவில இருந்து, அவங்களும் வந்து மெம்பர்ஸா இருப்பாங்க. அப்புறமா அனைத்து மாநிலத்தினுடைய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதனுடைய மெம்பர்ஸா வருவாங்க.
அதுக்கு பிறகு நிறைய இந்த அரசிடம் இருக்கக்கூடிய என்னென்ன துறைகள் இருக்கிறதோ அந்த துறைகளினுடைய அனைத்து செயலாளர்களும் அதனுடைய உறுப்பினர்களாக இருப்பார்கள். இதுதான் 60 அந்த நேஷனல் அட்வைசரி போர்டு. இவங்களுடைய காலம் என்னன்னா 3 ஆண்டுகள். ஒருவேளை ஒரு ஆளு இடையில ரிசைன் பண்ணிட்டாரு, இல்லைன்னா ஒரு ஆளு ஏதோ ஒரு வகையில தவறி போயிட்டாரு அப்படின்னா அந்த 3 ஆண்டுகளுக்கு உட்பட்டு ஒருத்தரை நியமிக்கும் போது அதுக்கு முன்னாலே ஒருத்தரை நியமிக்கப்பட்ட காலத்திற்கான மீதி உள்ள காலத்துலதான் அவர் நியமிக்கப்பட்டதுல இருந்து 3 வருஷம் கிடையாது. அவர் இடையில சேர்ந்தாருன்னா அந்த முந்தைய உறுப்பினரினுடைய காலம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு அவர் வெளியே போயிடணும். அதுதான் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ். அவங்களுடைய அந்த மெம்பர்ஸ்னுடைய 3 வருஷம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த சிஏபி சென்ட்ரல் அட்வைசரி போர்டு 6 மாசங்களுக்கு ஒரு தடவை கூடணும். அதே போல மாநில ஸ்டேட் அட்வைசரி போர்டை பொறுத்தவரையில இவங்க இந்த மாநில மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை எந்த அமைச்சர் வச்சிருக்கிறாரோ ஸ்டேட் அட்வைசரி போர்டினுடைய சேர்மன் அவர் தான். அதனுடைய அதுக்கு துணை அமைச்சர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வைஸ் சேர்மன். இவங்க இந்த மாநில அட்வைசரி போர்டினுடைய அந்த மெம்பர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் 3 வருஷம் தான். அதன் பிறகு செக்ஷன் 72 மாநில அரசுகள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி ஆன் டிசேபிலிட்டி அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அளவிலான குழுக்களை அமைக்கும். அந்த குழுக்கள் தான் நிறைய வேலைகளை செய்யும். சில நேரங்கள்ல டிசேபிலிட்டி சர்டிபிகேட் ரிலேட்டடான பிரச்சனைகளை கூட இவங்க தான் பண்ணுவாங்க. சில ஊர்கள்ல கார்டியன்ஷிப்பை கூட இவங்க தான் டிசைட் பண்றாங்க. அதே போல அந்த கிரிவன்ஸ் ரிட்ரஸல் ஃபோரத்துல இருந்து வரக்கூடிய அப்பீலையும் இவங்க தான் பண்றாங்க. சோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி ஆன் டிசேபிலிட்டி செக்ஷன் 72. இது இந்த வகையில சாப்டர் 11 நீங்க முடிச்சுக்கலாம் இதை பார்க்கும்போது. அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 12 சீஃப் கமிஷனர் அண்ட் ஸ்டேட் கமிஷனர் ஃபார் பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ். இந்த சீஃப் கமிஷனர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உடைய ஒன் ஆஃப் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் மெம்பர் சீஃப் கமிஷனர் ஆஃப் பீப்புள் வித் டிசேபிலிட்டி. இது எங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா 74 செக்ஷன் 74ல நாட்டினுடைய இந்திய தேசியத்தினுடைய தலைமை ஆணையர் அவர் மொத்தம் 3 ஆணையர்கள் உண்டு. ஒருத்தர் தலைமை ஆணையர், 2 பேர் ஆணையர்கள். அந்த 2 ஆணையர்களில் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருப்பார். இதுதான் அதனுடைய இது. அதே போல ஸ்டேட் கமிஷன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அமைக்கணும். அதுல 5க்கு மேற்படாத ஒரு உறுப்பினர்கள் ஏற்கனவே அந்த அட்வைசரி போர்டு இருக்குல்ல அந்த அட்வைசரி போர்டுல இருந்து ஒரு 5 பேரை கொண்ட ஒரு மெம்பர்ஸ் இதுல கொண்டு வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேட் கமிஷனருக்கு இந்த 5 பேர் தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இது சீஃப் கமிஷனர் அண்ட் ஸ்டேட் கமிஷனரை பொறுத்தவரையில சாப்டர் 12 செக்ஷன் 74 to 83. இதுல சீஃப் கமிஷனர் யாரு, அவரு எத்தனை பேர் உண்டு கமிஷனர்ஸ், அதுல ஒரு ஆள் சீஃப், 2 பேர் கமிஷனர்ஸ், அதுல ஒரு ஆள் யாரு மாற்றுத்திறனாளி. அதே போல ஸ்டேட் கமிஷனர் ஒரு ஆள் தான். அங்க 3 பேர்னு அங்க ஒரு ஆள் தான். அடுத்து பாத்தீங்கன்னா 13 சாப்டர் 13 இது ஸ்பெஷல் கோர்ட். ரொம்ப சிம்பிள். 84 ஸ்பெஷல் கோர்ட்டை பத்தி சொல்லுது. இந்த ஸ்பெஷல் கோர்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய என்ன பாத்தீங்கன்னா மனித உரிமைகள் நீதிமன்றம் தான் மாற்றுத்திறனாளிகள் சட்டப்படியான சிறப்பு நீதிமன்றமும். அதே போல அந்த மனித உரிமைகள் நீதிமன்றத்தில் பணிபுரிகின்ற சிறப்பு அரசு வழக்கறிஞர் தான் இந்த சட்டப்படியான சிறப்பு அரசு வழக்கறிஞரும் கூட. 7 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட வழக்கறிஞரை சிறப்பு வழக்கறிஞராக உருவாக்கும். இதுதான் இதனுடைய இது. சிறப்பு நீதிமன்றம் 84. இந்த நீதிமன்றம் எப்படின்னா இது ஒரு கமிட்டல் கோர்ட், டைரக்டா இது காக்னிசன்ஸ் எடுக்காது. அதனால நமக்கு ஜுரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் மூலமா தான் போகணும். அந்த ஒரு இதை மனசுல வச்சுக்கோங்க. இது ஒரு கமிட்டல் கோர்ட் தான். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஃபண்ட் இருக்குது, நேஷனல் ஃபண்டு, ஸ்டேட் ஃபண்டு, அதெல்லாம் நீங்க அப்படியே கடந்து போயிடலாம். சாப்டர் 14 and 15. அடுத்து பாத்தீங்கன்னா 16 ரொம்ப முக்கியமானது. அதுதான் இதனுடைய கொடுமுடியான ஒரு மணிமகுடமான ஒரு சாப்டர். இதுதான் அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ். இந்த அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸை பொறுத்தவரையில 89 இருந்து 95 வரைக்கும் உங்களுக்கு பிரிவுகள் சொல்லுது. 89 என்ன சொல்லுதுன்னு சொன்னா இந்த சட்டத்தில் என்னென்னதெல்லாம் சொல்லணும், என்னென்னதெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு சொல்லி இருக்கிறதோ அந்த 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 சட்டத்திற்கு விரோதமாக, அதாவது பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் ஆக்ட் ஆர் ரூல்ஸ் ஆர் ரெகுலேஷன்ஸ் மேட் தேரண்டர், இந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட விதிகள் அல்லது ஒழுங்குமுறைகளுக்கு விரோதமாக ஏதாவது செய்திருந்தால் அது முதல் முறையானதாக இருந்தால் 10,000 அபராதம் விதிக்கணும்.
அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் அஃபென்ஸா இருந்துச்சுன்னா அது குறைந்தது நாட் லெஸ் தென் 50,000, நாட் லெஸ் தென் 50,000, 5 lakhs வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்க ஃபைன் போடலாம். கம்பெனிஸ் பண்ணியிருந்தா அந்த 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 கான்ட்ரவென்ஷன் வந்து கம்பெனிஸ் பண்ணியிருந்தா அதனுடைய ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ், அதாவது அதனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் பர்சனோ அவங்களுக்கு ஒருவேளை அவர்களுக்கு அவருடைய அறிவுக்கு எட்டாமல் அது நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவங்க நிரூபித்தால் ஒழிய பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அவங்களுக்கு போயிடும். நிரூபிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கிரிமினல் லைபிலிட்டி வராது, அதர்வைஸ் அவங்களுக்கு அந்த கிரிமினல் லைபிலிட்டி வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா 91 என்ன பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த பெனிஃபிட், அந்த பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ், குறியீட்டளவு மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த உதவித்தொகைகளை தவறாக பெறுபவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரையிலும் அல்லது 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம். அப்ப அந்த அவர்களுக்கான அந்த உதவிகளை, நலத்திட்ட உதவிகளை தவறான முறையில் பெற்றுக்கொள்பவர்களுக்கு 2 ஆண்டுகள் தண்டனை அல்லது 2 லட்சம் ரூபாய் வரையிலும் அபராதம். 92 இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க ரீசெண்டா கூட ஒரு பள்ளிக்கூடத்துல ஒருத்தருடைய அந்த இதுல ஒரு மீட்டிங்ல நடந்த ஒரு இஷ்யூஸ்ல கூட இதுதான் இன்வோக் பண்ணாங்க. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல என்னென்ன வயலன்ஸ் அட்ராசிட்டிஸ் இதுக்கு வந்து இது பண்ணி பாத்தீங்கன்னா, 1 இன்டென்ஷனல் இன்சல்ட், அதாவது உள்நோக்கம் கொண்டு அவரை வந்து இன்சல்ட் பண்ணுவது, அவமானப்படுத்துவது, ஆர் இன்டிமிடேஷன், மிரட்டுறது, இன் எனி பப்ளிக் பிளேஸ் வித்தின் த பப்ளிக் வியூ, ஒரு பொது இடத்துல அவர் மாற்றுத்திறனாளியை அவமானப்படுத்துவது அல்லனா வேண்டுமென்றே மிரட்டுவது, இது ஒரு குற்றம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறன் கொண்ட பெண்களை என்ன செய்யறது, அவங்கள தாக்குறது, அவங்கள வந்து அவுட்ரீச்சிங் மாடஸ்டி, அவங்களுடைய பெண்மைக்கு பங்கம் விளைவிக்கிறது, இல்லைன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளை தாக்குறது, இல்லைன்னா அவர்கள் மீது வன்முறையை ஏவுறது, இதுவும் குற்றம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளர் வந்து ஒருவருடைய பாதுகாப்பில் இருக்கிறார், அவருக்கு வந்து என்ன செய்யணும், உணவு கொடுக்கணும். அந்த உணவை அவரு கொடுக்காம தன்னிச்சையாக வாலண்டரிலி ஆர் நோவிங்லி அவரு அந்த வீட்டுக்குள்ள பூட்டி போட்டுட்டு 2 நாள் வெளியே போயிட்டாரு. சாரி சார் நான் வெளியே போயிட்டேன்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அப்ப அதுல அவரை பூட்டி போட்டு போனா வேற யாரும் கொடுக்க மாட்டாங்கிற நாலேஜ் இருக்குது. அவரே வேணும்னு போட்டு போனாருன்னா இன்டென்ஷன் வந்துடும். சோ இது மாதிரிப்பட்டதுல நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா அவர்களுக்கு உணவு கொடுப்பதுல இருந்து என்ன செய்ய முடியாது, அதை மறுக்க முடியாது, அது தவறு. அதே போல அந்த குழந்தைகளை, மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள், மாற்றுத்திறன் கொண்ட பெண்களை பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துவது, அதே போல வந்து அவங்களுடைய வாலண்டரிலி இன்ஜூர்ஸ், டேமேஜஸ், இன்டர்ஃபியர்ஸ், யூஸ் ஆஃப் எனி லிம், அதாவது அவங்களுடைய அந்த ஸ்ட்ரெச்சரையோ இல்லைன்னா அவங்களுடைய காது கேட்கும் கருவிகளையோ இல்லைன்னா அவர்களுக்கான அந்த அந்த பிரெய்லி முறையில வரக்கூடியது எதையாவது அதன் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டிங் டிவைஸ், அவர்கள் வந்து மற்றவர்களைப் போல இயங்குவதற்கும் மற்றவர்களைப் போல செயல்படுவதற்குமான அந்த சப்போர்ட்டிங் டிவைஸை வச்சு அதை டேமேஜ் பண்ணா, அதன் அடிப்படையில் அதை வச்சு ஏதாவது சங்கடப்படுத்தினா, அந்த இன்ஜூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இன்ஜூரி அப்படிங்கிறது நம்ம வந்து பிஎன்எஸ்ல படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா இதுல பேர் என்ன, நம்ம ஐபிசில படிச்சிருப்பீங்க, செக்ஷன் 44 இல்லைன்னா 2 சப்செக்ஷன் 14ல படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு உடலுக்கோ மனசுக்கோ புகழுக்கோ அல்லது சொத்துக்கோ ஏதாவது கேடு விளையும் பண்ண நடக்கக்கூடியதுக்கு பேர் தான் இன்ஜூரிம்பாங்க. சோ அந்த அடிப்படையில ஏதாவது ஒரு வகையில இவங்களுடைய இந்த ஸ்ட்ரெச்சரு, இவங்களுடைய அந்த சென்சரி ஆர்கன்ஸ் இல்லைன்னா இவங்களுடைய சப்போர்ட்டிவ் டிவைஸ், இதன் அடிப்படையில் அவங்களை கஷ்டப்படுத்தினாலும் எனது குற்றம் தான். அதே போல மாற்றுத்திறன் கொண்டவர்களுடைய பிரெக்னன்சியை வந்து அந்த பிரெக்னன்சியை வந்து அவங்க டெர்மினேட் பண்றது, அவங்களுடைய கன்சென்ட் இல்லாம டெர்மினேட் பண்ணாலும் அதுவும் வந்து இதுல குற்றம் தான். இப்படிப்பட்ட குற்றங்களை இழைத்தவர்களுக்கு நாட் லெஸ் தென் 6 months up to 5 years, 5 ஆண்டுகள் வரையிலும் தண்டனை கொடுக்கலாம். ஆனா குறைந்தபட்சம் 6 மாதங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அது. அதே போல ஒரு மாற்றுத்திறனாளி குறித்த அந்த தகவல்களை இல்லைன்னா அவர்களுக்கான அந்த சர்வீஸ் அவங்க கொடுக்காம இருக்கிற பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபெயிலியர் டு ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன், அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 25,000 ரூபாய் வரையிலும் கொடுக்கலாம். தொடர்ந்து செஞ்சா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வச்சு என்ன செய்யலாம், அந்த அபராதம் போடலாம். ஒருவேளை இந்த மாற்றுத்திறனாளர்கள் மீது அரசு ஊழியர்கள் ஏதாவது அபியூஸ் பண்ணாலோ, அவங்க அட்ராசிட்டிஸ் இது பண்ணாலோ இல்லைன்னா வயலன்ஸ் இது பண்ணாலோ அவர்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால்
ப்ரீவியஸ் சாங்ஷன் ரொம்ப முக்கியம். அதை சொல்கிறது தான் செக்ஷன் 94. அதே போல இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளவு பண்ணினாலும் நாட் லெஸ் தென் 6 months ஆர் அப் டு 5 years தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த சார் ஒரு மிஸ்கேரேஜுக்கு நிறைய இருக்கலான்னு கேட்டா அதை நீங்க அந்த ஐபிசிலயோ பிஎன்எஸ்லயோ நீங்க போடலாமான்னு போட முடியும். அதே போல இதுல வந்து இன்டிமிடேஷனுக்கு வந்து 506 part 2 இல்லைன்னா 351 subsection 3 போட முடியுமானா போட முடியும். ஏன்னா இதை விட கூடுதல் பனிஷ்மெண்ட் அங்க இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கானா இருக்குது. சோ அப்ப சாப்டர் 16 வந்து செக்ஷன் 89 to 96(5) வரைக்கும் இருக்கிறது பனிஷ்மெண்ட்டை பத்தி சொல்லுது, அந்த அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸை பத்தி சொல்லுது. இதை கொஞ்சம் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. 17th சாப்டர் வந்து பெரிய அளவுல இது கிடையாது. வழக்கம் போல அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா பவர், இது அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பவர் என்ன அப்படின்னா யாருக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய சப்ஜெக்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் மேக் பண்ணிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல் பிரேம் பண்ணிக்கலாம். அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யலாம், அத அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான அந்த இதை கொடுக்கலாம், ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியும். அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் கொடுக்க முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு தகுந்தவாறு செய்ய முடியும். இதுலயும் பவர் டு ரிமூவ் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இந்த சட்டத்திலையும் சேர்த்திருக்கிறாங்க. இப்ப வருகின்ற பல சட்டங்களில் அந்த பவர் டு ரிமூவ் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த சட்டத்தை வந்து 19/4/2017 அன்று இது நடைமுறைக்கு வந்தாச்சு. நடைமுறைக்கு வந்த பிறகு இந்த சட்டத்துல எங்கேயாவது பிரச்சனை இருக்குது, இதுல ஏதோ நடத்த முடியாது, இல்லைன்னா இது மோசமா இருக்குது அப்படின்னா அந்த டிஃபிகல்டிஸை ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு ஸ்டாச்சுட்டரி பீரியட் 2 வருஷம் தந்திருந்திருக்காங்க. அப்ப இந்த புதுசா வரக்கூடிய சட்டங்கள்ல எல்லாம் நம்ம வழக்கறிஞர்கள் சங்கங்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு பெரிய ஏரியா அதுதான். அந்த 2 ஆண்டுகளுக்குள் அந்த ஸ்டாச்சுட்டரி பீரியடுக்குள்ளால அந்த டிஃபிகல்டிஸை ரிமூவ் பண்றதுக்கு நாம பண்ண முடியும். அந்த அடிப்படையில் இது கொடுத்தது வந்து 2 ஆண்டுகள் அந்த ஸ்டாச்சுட்டரி பீரியட் என்ன பண்ணிருந்தாங்க, டிஃபிகல்டிஸ் ரிமூவ் பண்றது கொடுத்திருந்தாங்க. அதுல 2019 அது முடிஞ்சு போச்சுது. சோ இந்த அடிப்படையில அடுத்து ரிப்பீல் பண்ணது இந்த சட்டம் எந்த சட்டத்தை ரிப்பீல் பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் ஆக்ட் 1995 வந்து ரிப்பீல் பண்ணிச்சு. இதனுடைய ஷெட்யூல் 1ல வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, 5 வகையான டிசேபிலிட்டிஸை வந்து ஷெட்யூல் பண்ணிருக்கிறாங்க. இவ்வளவுத்தையும் நீங்க படிச்சுக்குங்க. கொஞ்சம் நீங்க படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா போயிடலாம். இந்த சட்டத்தை படிக்கும் போது உங்க மனசுல மாற்றுத்திறனாளிகளும் ஒரு மனிதர்களே, அவர்களுக்கும் கண்ணியம் உண்டு, அவர்களுக்கும் ஒரு கண்ணியமான ஒரு வாழ்வு முறை உண்டு என்கிறத மனசுல வச்சுட்டு படிச்சீங்கன்னா இந்த சட்டம் உங்களுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஒரு பெண் குறித்த சட்டத்தை படிக்கும் போது ஒரு பெண்ணுக்கும் நம்மள மாதிரி உண்டு அப்படிங்கிற மனசோட படிக்கணும். மாற்றுப்பாலினத்தவரையும் படிக்கும் அந்த சட்டத்தை படிக்கும் போதும் நீங்க அப்படிதான் படிக்கணும். இந்த சட்டத்தை படிக்கும் போதும் அந்த ஒரு உணர்வோடும் புரிதலோடும் படிச்சீங்கன்னா அந்த சட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இந்த சட்டங்களின் மூலமாக வருகின்ற 1 மதிப்பெண்கள் 2 மதிப்பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்கிற நம்பிக்கையோடு இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். இதுல ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க. ரொம்ப டீட்டெயில்டா ஒன்னும் கேட்கண்டா, மேட்டர் ஆஃப் 1 or 2 மார்க்ஸுக்கான கொஸ்டின்ஸ் தான். அதனால ஏதாவது உண்டுன்னா கேளுங்க, அதர்வைஸ் நாம நிறுத்திக்கலாம். தேங்க்யூ. Thank you, sir. கேட்கல. தேங்க்யூ. உங்களுடைய டைம் ரொம்ப முக்கியமான டைம். நீங்க கோ ஹெட் வித் யுவர் சிலபஸ், படிங்க. ஒரு நல்ல அரசு அதிகாரியாக தேர்வு பெறப்படுவதற்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பார்த்துக்கலாம், நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.